நீங்கள் சிரிக்க சிரிக்க ஐயோ உன் சிரிப்பழகு நெக்ஸ்ட் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, நிறுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அழகாக இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு, மோஸ்ட் டிசரபிள் இன் டெலிவிஷன். இட் இஸ் நாட் ஈஸி. ஓகே, பார்த்த உடனே நான் அதுதான் நான் சொன்னேன், நிறைய பேர் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு வந்து தோணும். அதுவும் டெலிவிஷனில் சீரியல் பார்க்குறவங்கலாம் வந்து இந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிலாம் வந்து தோணும் இல்லையா, அந்த மாதிரி. ஹவு டு யூ ஃபீல்? எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இங்கே நிறைய பேருக்கு நான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பேர் ஸ்வாதி கோண்டே, ஐம் ஃப்ரம் பெங்களூர். ரொம்ப புதுசு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு சீரியல் ஈரமான ரோஜாவே ரொம்ப பயத்தில் வந்தேன். ஐயோ எப்படிப்பா மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படின்னு. கொஞ்சம் கூட தமிழ் தெரியாமல் புரியாமல் வந்தேன். இந்த அளவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். என்னோடய கோ ஆர்டிஸ்ட், என்னோடய டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும், என்னோடய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். மோஸ்ட் டிசைரபிள் ஆக்ட்ரஸ் ரொம்ப ஸ்பெஷல் அவார்ட். எனக்கு வந்து ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் கை ரொம்ப நடுங்குது, லைக் ஷிவர் ஆகுது. திஸ் இஸ் மை செகண்ட் அவார்ட். ரீசெண்டாக நான் வந்து பெஸ்ட் டெபியூட்டன்ட் அவார்டு வாங்கினேன். எல்லாம் பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லவ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. மெயினாக என்னோடய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல. பிகாஸ் ஒரு பொண்ணு வெளியூருக்கு போய் இவ்வளோ என்ன சொல்கிறது அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தெம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு வார்த்தை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ. என்ன போகிறீங்க? அவங்களே எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களே வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன புரியலையே. அந்த மாதிரி தான் ஆக்சுவலி தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணாவே வந்து மாறிட்டீங்க. ஸோ டெலிவிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ லவ் வந்து கிடச்சிருக்கும். இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப பர்சனலாக ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு கமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அந்த ஒரு யாராவது ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்க இல்லை சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் ஷீ அவார்ட்ஸுக்கு ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச் ஷீ அவார்ட்ஸ் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவார்டு கொடுத்ததுக்கு. அந்த மாதிரி மொமெண்ட் சொல்லணுன்னா, நான் எங்கே போனாலும் லைக் நான் யூஸ்வலாக இந்த ஷாப்பிங் நான் தனியாக போவேன், எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். எங்கள் ஷாப்பிங் போனால் போதும், மேடம் ஈரமான ரோஜாவே பிரியா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இப்படியெல்லாம் பண்ணி முத்தா கொடுப்பாங்க, ஹக் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது எனக்கு. நான் பூ வாங்க போனால் பூ கடையவங்க வந்து பேசுவாங்க, பால் வாங்க போனால் அவங்க வந்து பேசுவாங்க. ஐ ஃபீல் லைக் நானும் அவங்க நடுவில் ஒருத்தி. நான் வந்து ஒரு சீரியலில் ஹீரோயினாக நடக்கிறேன், ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஆர்டிஸ்ட் அப்படி எதுவுமே இல்லாமல் நானும் அவர் கூட பழகும்போது ஐ ஃபீல் லைக் வா நல்லா இருக்குது. இது ஒரு மாதிரி ஃபீல். எல்லோரும் வந்து பேசுவாங்க, இவ்வளோ நமக்கு வந்து லவ் கிடைக்குது வெளியில். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கை கொடுத்துருக்கோம், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் த பெஸ்ட் மொமெண்ட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகும்போது. டெஃபினெட்லி அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா என்ன தான் வந்து படங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலுமே டெலிவிஷனில் வரும்போது அந்த பர்சனல் கனெக்ட் வந்து கிடச்சிரும் மக்கள்கிட்ட, டேரெக்டாக ஃபேமிலி ஆகிடும். அந்த மாதிரி தான் அவங்களை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ லுக் வெரி கார்ஜியஸ் அண்ட் ஐ எம் ஷூர் யூ ஆர் கோயிங் டு பேக் அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ் இன் ஃபியூச்சர். கங்க்ராச்சுலேஷன் பேபி, செம்ம அழகாக இருக்கடா. சொல்லிடு தேங்க்யூ மம்மின்னு சொல்லிடு. தேங்க்யூ. ஆக்சுவலி ஷீக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இது வந்து அழகுக்கான விருதுகள் அப்படின்னு சொன்னாங்க. அழகு நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தானே. அழகாக ஜாலியாக தூங்கும் போது, எழுஞ்சிக்கும் போது, சிரிக்கும் போது, அழும் போது எல்லாமே விதமான ஒரு அழகு. அண்ட் அந்த அழகுக்கான ஒரு விருதில் நம்மளுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த டிகேட்லாம் சொல்லும் போது தான் ஓ இவ்வளோ வருஷம் நம்ம வந்து ஏதோ 10 வருஷத்துக்கு மேலே ஸ்ட்ராங்காக பயணிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். இது நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கிற அஞ்சனாக்காவாக இருக்கட்டும், ரியோவாக இருக்கட்டும், நாங்கள் வி ஆல் லைக் ஐ நோ ஐ மீன் ஐ வாட்ச்ட் அஞ்சனா அக்கா, grew up watching her. ரியோ நான் இது தேவையா நீ இதுக்கு என்ன மம்மினே கூப்பிட்டுருக்கலாம்? இல்லை நான் மம்மின்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. ரியோ நானெல்லாம் வந்து we started off together.
together and today it's nice நம்ம எல்லாரும் லைஃப்ல சூப்பரா ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம். நீ அவார்ட் வாங்குறது எங்களுக்கு ஜாலியா இருக்கு. ஐ எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்து அவார்டு வாங்குறோம். அண்ட் வருண் இந்த 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 வருஷத்துல வந்து நான் இப்பதான் ரீசெண்டா ஒரு நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவார்டு வாங்கும்போது இந்த வாட்டி உன் கையில இருந்து வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பலூன் பாண்டி அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்குமே அதே தான். ஏன்னா உள்ள வந்து ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, நம்ம அவார்டு இதுக்காக வந்து ஒரு உண்மை பொய்ன்னு சொல்லும் போது நான் இந்த விஜய் டிவியில் இந்த அவார்டு வாங்கினேன்னா இல்லையா, கடைசியில் பார்த்தா நம்ம அவார்டு வாங்குறோம், இங்கே வெளில இருக்கோம் நம்ம, அந்த மாதிரி ஒரு ஜோன். ஸோ ஹாப்பி அண்ட் யூ டிசர்வ் அ லாட் அண்ட் லாட் மோர் டு கோ. பிரியங்காக்கு வந்து எவ்வளோ அவார்ட் கொடுத்தாலும் பத்தாது. எவ்வளோ பேருக்கு அவார்ட் கொடுத்துருப்பேன், எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் பிரியங்காவை வந்து ஸ்டேஜில் பார்க்கும்போது இட்ஸ் எ டிலைட் டு வாட்ச். டெஃபினட்டாக நான்லாம் பெரிய ஃபேனு. பிரியங்காவோடது வந்தால் மட்டும் உட்காந்து நான் பார்ப்பேன், என்ன வேலை இருந்தாலும் போட்டு. பிகாஸ் ஷீ கேன் ஜஸ்ட் ஓன் த ஸ்டேஜ். அந்த மாதிரி தான். என்ன பிள்ளை இன்னைக்கு அழகா பொண்ணு மாதிரி வந்திருக்கேன். வாட் இஸ் த மேட்ரு? என்னன்னா எனக்கு என்னக்கா இப்படி பொண்ணு மாதிரி வந்திருக்கேன்னா, இவ்வளோ நாளும் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்காக நம்ம வந்து ஒரு இது இப்போதான் ஐ ஜஸ்ட் டர்ன் 30 கொஞ்சம் சரி கொஞ்சம் லேடிஸ் ஃபீலிங்கில் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக அதை வந்து நம்ம கேரி பண்ணிட்டாலே வாவ் லெட்ஸ் வேர். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அந்த ஒரு சாரியில ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அப்படி நடந்து வரும்போது ஹே யாரா மச்சான் அப்படின்னு அது அது ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கேரி பண்ணலாமே. ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ சரி தேங்க்யூ. அந்த ஒரு ஃபீலிங்காக அவனும் அதே ஃபீலிங்ல போயிட்டான். காந்தி தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆண்டி கிட்ட வாப்பா, எல்லாம் சரி எல்லாம் சரி பண்ணிடலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். ஓகே ஸோ பிரியங்கா, நம்ம வந்து உனக்கு எழுதின முதல் கொஸ்டினை பார்த்தே எனக்கு வந்து எனக்கே வந்து லைட்டா சிரிப்பு. ஆங்கர் அவளிதான் என்ன ஆயிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆங்கர் ஒண்ணுமே புரியல எனக்கு அது கேட்டோன்னே. என்ன ஆங்கர் அவள் எனக்கு ஆக்சுவலி ஏர் ஹோஸ்டஸ் ஆகணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்ஜேயிங் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. சின்ன வயசுல டாக்டர் ஆகணும், அப்புறம் பைலட் ஆகணும், எல்லாம் ஆசையா இருந்தது. ஆட்டோ டிரைவர் ஆகணும்ன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. ஒரு ஆட்டோ எனக்குன்னு இருக்கணும். நான் எங்க அப்பாட்ட கேட்டு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலையை கூட ட்ரை பண்ணலாம். நம்மளாம் ஆட்டோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம வந்து வாங்கி ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசைகள். ஸோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அப்படியே நம்ம பழப்பு ஓட்டியிருப்பேன். அந்த மாதிரி என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒன்று ஆயிருப்பேன்ற மாதிரி. ஆமா ஏதாவது ஒன்று ஆயிருப்பேன். ஆனா எனக்கு பேச்சு சம்பந்தமா தான் இருக்கணும். அது தவிர உட்காந்து இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கணும், அது பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நோ சான்ஸ். அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னா கணக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் கம்பெனி எழுத்து மூடிடணும். அது கரெக்ட். வாய்ப்பில்லை ராஜா. ஓகே 10 years, அதாவது 10 years இஸ் நாட் an easy thing at all. நானும் ஒரு 10 12 14 கிட்ட போயாச்சுன்னு வச்சுக்கோயேன். ஸோ அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு ஜேர்னி. பிகாஸ் இண்டஸ்ட்ரி இஸ் எவர் க்ரோயிங், காம்படிஷனும் அதே மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடம் பிடிக்கணும் உன்ன மாதிரி அப்படின்னா இட் இஸ் a difficult task. இந்த ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க பிரியங்கா? ஆக்சுவலி இட் இஸ் 13 years. 2009 எண்டில் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுற ஒரு கோட் என்னன்னா, நான் எப்பவுமே எனக்கே சொல்லிக்கிற ஒரு விஷயம், work until you no longer have to introduce yourself அப்படின்றது தான் வந்து நான் என்கிட்ட எப்பவுமே சொன்ன ஒரு விஷயம் ever since I got into this field. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஓடி வேலை செஞ்சு இன்னைக்கு நம்ம போகும்போது இது பிரியங்கா தானே, இது விஜய் டிவியில் வர பிரியங்கா அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அது இன்னும் தொடர்ந்து பண்ணணும், எல்லார் மனசுலையும் ஒரு இடம் பிடிக்கணும். ஐ லவ் என்டர்டெய்னிங் பீப்புள், ஆஸ் இன் ஐ லவ் டு மேக் பீப்புள் அரவுண்ட் மீ ஹாப்பி. அதுதான் என்னோட ஒரு பஸ். ஸோ அதை அப்படியே வீட்டுக்குள்ளேயும் பண்ணீங்க. அதுதான், அது சும்மா ஜாலியாக இருக்கணும். அப்படிதான் என்ன நைட்டு தூங்கும் போது என்னால் அவங்களோட ஃபேஸில் ஒரு சிரிப்பும் ஒரு சந்தோஷமும் இருக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோட ஒரு போதை மாதிரி. அது அப்படிதான் நான் ஆமா ஐ அம் வெரி அடிக்டட் டு தட். ஐ ஷுட் மேக் சம்மன் ஹாப்பி, ஐ ஷுட் பி த ரீசன் ஃபார் தர் ஸ்மைல் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம். அது தொடர்ந்து இத்தனை வருஷமா இன்ஃபேக்ட் எவ்ரிடே டெலிவிஷனில் வந்து நம்ம பண்ணுறோம், மக்களுக்கு சலிக்காமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ஹாப்பி தான். தமிழ்நாட்டோட செல்ல குட்டி ஸ்டாண்டர்டாக எப்பவுமே பெர்மனன்ட் நீ தான். ஸோ யார் வந்தாலும் போனாலும் பிரியங்கா தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். சரி, ஒரே ஒரு கேள்வி, இது பர்சனலாக எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. இது ஏன்டா கேட்டீங்கன்னு கூட அவர் கேட்கலாம். ரியோ பிக் பாஸ் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நீங்க கொடுத்த முதல் அட்வைஸ் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன்.
ரியோ ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்க்குள்ள போறா அப்படின்னு சொல்லும் போது அப்படியாடா என்னடா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி குவாரண்டைன்ல இருக்கும்போது ஐ திங்க் வி டிட் ஸ்பீக் அ லாட். நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இது பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணும்போது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னும். பட் ஆக்சுவலி அந்த வீட்டுக்குள்ள போயோன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு போறோமோ அது இருக்காது. அதுதான் கேட்க வந்தேன், நீங்க போகும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? எப்படி? கிடையாது. எல்லாருக்குமே அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் நம்ம என்ன நினைச்சிட்டு போறோமோன்றது தான் எல்லாருக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் தட் ஹவுஸ் அது நம்மள ஒரு ப்ரெஷருக்குள்ள ஒன்று கொண்டு வந்துடும். அங்கே இருக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ இது வெளியில வரவே இல்லை இன்னும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவியாக தான் சுற்றிட்டு எல்லாருமே ஆவியாக தான் சுற்றணும். எல்லாருமே வந்து பித்தம் அந்த பைத்தியம் முடிச்சாங்க. ஆக்சுவலி எங்கள் யாராலையும் வந்து எங்களோட பாக்கி சர்க்கிள் கூட வந்து திரும்ப இன்னும் இருக்க முடியல. ஏன்னா இட்ஸ் டேக்கிங் டைம் ஃபார் அஸ். நாங்கள் இப்போ இங்களோடய தான் நான் வந்து சுற்றிட்டு இருக்கேன். பாக்கி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ இப்போ உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இட்ஸ் நாட் தேட். We have lived with them for like 24 hours, 106 days. இவங்க கூடயே இருந்ததுனால என் வீட்டில் எங்கள் அம்மா மூக்கு வந்து இந்த டைமில் இப்படி இருக்கும்னு கூட தெரியாது. ஆனால் எனக்கு வருண் வந்து தூங்கும் போது அவன் மூக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ எப்படி இருக்கும் அப்படி இல்லை, அதுதான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வருணோட பாண்டிங் நம்ம வந்து பார்த்தோம், ஸ்க்ரீன்ல பார்த்தோம். பட் ஆஃப்டர் பிக் பாஸ் வெளியில வந்த உடனே எப்படி இருக்கு? வெளியில வந்தோடனே நாங்கள் ஒரு கேங்கா ஏதாவது ஒன்று சும்மா we don't even plan anything. திடீர்னு கால் பண்ணிட்டு ஹலோ எங்கே இருக்க சரி இங்கே வந்துருங்க எல்லாரும் அங்கே மீட் பண்ணுறோம். யாரோட பார்ட்டியெல்லாம் போய் நாங்கள் கிராஷ் பண்ணி அப்படியே போயிட்டு ஓசியில் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக. முக்கியமாக இவன் எங்கேயோ இருப்பான், அவனோட இடத்துக்கு நாங்கள் என்னடா இந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணி சாப்பிட போகிற மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், அந்த மாதிரி நாங்கள் கிளம்பி போயிடுவோம். அதேதான். அண்ட் ஐ திங்க் we become more like family. இவ்வளோ வருஷம் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இத்தனோண்டு நாள்லேயே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. we can talk about anything. என்ன வேணாலும் பேசலாம். எந்த ஒரு மனசுக்குள்ளே எந்த ஒரு தாட்ஸுமே கிடையாது, எந்த ஒரு இன்ஹிபிஷன்ஸும் கிடையாது. we just like family and I love my new family. இப்போ கூட 2 நாள் முன்னாடி வந்து ஃபோன் அடிச்சுட்டு என்னடா பண்ணுற, இது படம் பார்த்துருக்கா? சரி என்ன மைக் ஒரே நிமிஷம் வரும். இல்லை ஜஸ்ட் பேசுங்க, செக் சொல்லுங்க. ஹலோ இப்போ தேக்கி ஓகே நல்லா தானே இருந்துச்சு. எப்போ பேசு. அதான் இப்போ 2 days முன்னாடி கூட நைட்டு 12 o'clock எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் we were somewhere அந்த ECR சைட் கிட்ட இருந்தோம். சரி அப்போ இவனை கூப்பிட்டேன், வருண் நைட் 12 o'clock. பாண்டி சொல்லு பாண்டி எங்கே இருக்க? வீட்டில் படம் பார்த்துட்ருக்கேன், எல்லோரும் பேசாமல் வீட்டுக்கு வரீங்களா? we don't plan and we'll just do it. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன் இத்தனை நேரத்துக்கு கூப்பிடுற, இத்தனை டைம் கூப்பிடுற, அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஸோ ஐ மீன் லவ் வித் மை நியூ ஃபேமிலி. இந்த மாதிரி லவ் டார்ச்சர்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க பிரியங்கா உங்களுக்கு? இல்லை அவங்க அதான் இவங்க எமோஷனல் இடியட் தான் பேசிக்லி. இவங்களை வந்து யாராவது ஒன்று பண்ணணும்னா சென்டிமெண்டல் அன்பு பாசம்னு டார்ச்சர் பண்ணி இது வாடா இருந்துதான்டா அந்த மாதிரிலாம் அது பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். இப்போ 2 நாள் முன்னாடி கூட இது ஆயிடுச்சு. சரி அவங்க பிளான் ஏதோ செட் ஆகலை, வேற ஏதோ ஆனோடனே சரிடா வெரி சாரிடா நான் உன்னை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நீ படம் பார்க்கறதே கண்டினியூ பண்ணிடு, நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே போயிடுறோம் நாங்கள். ஸோ என்ன இல்லை அது என்னன்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்னன்னாலும் இப்போ நீ ஜாலி உன்னை நான் தேவையில்லாமல் உள்ளே வந்து நோண்டி தொல்லை பண்ணி உன்னை இப்போ வேற ஒன்று இதுக்கு இழுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது வேண்டாம் பரவாயில்ல, நீ வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ப்ரைவசி தெரியும் மாதிரி இருக்காங்க அப்படியே. ஆமாம் ஓகே, அது மியூச்சுவலாக ஒரு சிங்க் ஒன்று இருக்கும்ல. அதெல்லாம் ஷேம்லெஸ்ஸாக நான் கேட்டுருவேன். நீங்கள் ஏன் என்னை வந்து கொஞ்சவே மாட்டீங்க, நீங்களாம் ஏன் பாசமாகவே பேச மாட்டீங்க, சரி இங்கே வாங்க அப்படின்னு எல்லாருமே அந்த மாதிரி நாங்கள் மாற்றி டியூன் ஆகிட்டோம் எல்லாருமே. திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா திடீர்னு அந்த ஒரு ஐ டோன்ட் நோ இட்ஸ் நைஸ் தோ, நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. கண் போட்டுறாம இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுமே படாதுமா, சுத்தி போட்டமா எல்லாமே நல்லபடியா இருக்கும், கவலையே படாதீங்க. டு பி ஃப்ராங்க், இது வரைக்கும் நடந்த எல்லா தமிழ் சீசன் ஆஃப் பிக் பாஸ்லயுமே இவங்களோட சீசன்லேருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. எங்களோட ஐ மீன் எல்லா சீசன்லையுமே அந்த ஒரு பாண்ட், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். பட் இவங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க. ஒரு மாதிரி அது பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எஸ், நாங்கள் உள்ளே ஜாலியாக தான் இருந்தோம், ஒன்றும் பெருசாக இல்லைப்பா. இல்லை நாங்கள் உள்ளே ஜாலியாக தான் இருந்தோம். அதை தானே சொன்னேன், உள்ளேயும் ஜாலியாக வெளியும் ஜாலியாக இருக்கீங்க. ஏன் சீசன் போயிருக்கியா நீங்க? அதனால தான் நீங்கள் அப்படி பேசுறீங்க, உங்களுக்கு புரியுதா? என்னதான் ஐயோ நான் வேற ஓப்பனா பேசிட்டேன். இருப்பா எடிட்ல தூக்கிடுங்க பாவம் பிள்ளை. ஓகே, இல்ல உள்ளேயும் அந்த ஹாப்பினஸோட வெளியும் அந்த ஹாப்பினஸ் அப்படியே கண்டினியூ பண்றதுன்றது yes definitely. and பிரியங்கா தேஷ்பாண்டே நீங்க வந்து நல்லா ஆங்கரிங் பண்ணுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்க, என்டர்டெயின் பண்ணுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, நடிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, சூப்பரா பாடுவீங்க. அப்படிங்கிறது என்ன பண்ண போறீங்க?
என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்ப அதானே. சூப்பரா பாட போறாங்க அவங்க. அதுக்கு தான் கடைசியா சொன்னேன். அது முதல்லயே சொல்லிட்டு அது மறந்துடும்ல. இல்ல ரெட் கார்பெட்ல ஒரு பாட்டு பாடினேன். எல்லா வாட்டியும் எந்த ஸ்டேஜ்ல போனாலும் நான் பாடுற ஒரே பாட்டு தான். வேற ஏதாவது பாடட்டுமா? வேற ஏதாவது பாடுங்க. நான் மோட்டிவேஷனா எனக்காக ஃபீல் பண்ற ஒரு சாங். Okay, done. பிக் பாஸ்ல நாங்க பாடின ஒரு பாட்டு இல்ல சேர்ந்து பாடினா கூட ஓகே தான் எங்களுக்கு. அது ஒரு செம்மையா இருக்கும். ஓகே. வாழ்க்கை அலைஞ்சு தெரிஞ்சு அரைஞ்சு ஆரம்பிச்ச இடத்தை தேடி வந்து நிக்குண்டா. எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போறோம் புதைய போறோம் சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா. இந்த நொடி இருக்கு வாழ்ந்துக்கோ, நேரம் நல்லா இருந்தா பழச்சு போ, எதுவும் இங்கே சரியும் இல்ல தவறும் இல்ல போடா. இட்ஸ் a nice song. இது நம்ம ஜாலியாவும் கேட்கலாம், ஒரு மாதிரி வெறி கொண்டும் கேட்கலாம். சோ இதெல்லாம் வந்து என்னோட மோட்டிவேஷன் எமோஷன்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த பாட்டு. எஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். அடுத்தவங்களோட சிரிப்புல வந்து நிறைய ஆசீர்வாதம் வந்து சிரிக்க வச்சவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே உனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு, அந்த பிளெஸிங்ஸ் இன்னும் நிறைய உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசா வந்து நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். எப்பவுமே வந்து பிரியங்கா அவார்டு வாங்க போகும்போது தான் அந்த ஸ்டேஜ்ல அந்த ஆடிட்டோரியம்ல இருக்க எல்லாருக்குமே அவங்களே அவார்டு வாங்கின ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவுமே இன்னொரு பெரிய பிளெஸிங். சோ இப்போ நீ அவார்டு வாங்கும்போது எனக்கு நான் வாங்குற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கு. We love you so much. We love you so much. பிரியங்கா ஒரே ஒரு क्वेश्चन. அவார்டு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கான எல்லாமே நீங்க பண்ணியாச்சு. உங்களுக்காக எல்லாம் பண்ணியாச்சு. ஸ்டேஜ் பண்ணியாச்சு, டிவில பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பெரிய திரையிலை பிரியங்கா எப்போ வருவாங்க? எவ்வளவு அழகான ஆர்டிஸ்ட், எவ்வளவு அழகான ஆக்டர்ஸ் இங்க இருக்காங்க. ஆஃபர்ஸ் வந்துச்சா இல்லையா அத சொல்லுங்க. ஒரு 2-3 அந்த மாதிரி கேட்டிருக்காங்கக்கா. பட் எனக்கு என்னன்னா தட் இஸ் ஒன் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு நான் இன்னும் ஒரு லேசி கேர்லா தான் இருக்கேன். அது எப்போ அந்த மைண்ட் செட் வரணும், வருவீங்க மனசார யோசிச்சா மட்டும்தான் அது பண்ண முடியும். வரும்போது வருவாங்கப்பா. எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா வருவாங்க வரமாட்டாங்க தெரியாது. அது உங்களுக்கு தெரியாது. அது எனக்கான ஒரு களம் இல்லை அப்படின்னு நான் உள்ளுக்குள்ள எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் பண்ணுவேன். அது பிடிக்காதுன்னு இல்லை, அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கொஞ்சம் லேசி ஃபெலோ, ஜாலியா சாப்பிட்டோமா சந்தோஷமா இருந்தோமா காசு வாங்கணுமா போடுச்சு வெயிட் பண்ணி நம்ம எல்லாரும் பிரியாணி சாப்பிட போவோம். அவ்வளவுதான், இதுதான் எனக்கு வேணும். Thank you once again. Thank you so much for all those people. I always tell this. என்னை ரொம்ப லவ் பண்ணுறவங்களுக்கு நான் இன்னும் ஜாஸ்தியாக லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பிடிக்காதவங்களுக்கு நான் இன்னும் என்னை பெட்டராக மாற்றி உங்களையும் என்னை லவ் பண்ணுற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். Keep me in your prayers always. ஜாலியா இருக்கணும், அவ்வளோதான். ஹாப்பி சைத்ரா, டோட்டலி டிசர்விங். எப்படி பாட்டு போட்டாங்க பாத்தீங்களா? ஆப்பிள் மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. எங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் வருது. டிவிலயும் கலக்குறீங்க, ரீல்ஸ்லயும் கலக்குறீங்க. You've stolen everybody's heart. How this moment feels for you? This is very, very special since it's a favorite actress television. Thank you so much, She Awards. Thank you so much, Manikandan. And thank you, Anju. Thanks. But if you want to thank someone else or just share your happiness, no, it is beautiful. மக்களோட அன்பு எப்போவுமே இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். அதுவும் அந்த அன்பு பரிசாக வரும்போது இன்னும் ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எங்கள் அன்பு பரிசு, எங்கள் அன்பு எல்லாமே உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் சைத்ரா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த அவார்ட். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் அவார்ட் வாங்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. நோ டவுட். தேங்க்யூ சைத்ரா, தேங்க்யூ. ஆலியா மானசா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? இந்த பேரை கேட்டாலே முதல்ல வருது செம்ம கியூட்டுப்பா அப்படின்னு தான். அப்படியா? அதாவது கியூட்டா 2 குழந்தைங்க பிறந்தப்புறமும் நீங்க குழந்தை மாதிரியே இருக்கீங்க பார்த்தீங்களா? அங்க நிக்கிறீங்க நீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷி அவார்ட்ஸ் டெலிவிஷன் பியூட்டி ஆஃப் த இயர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹவு டு யூ ஃபீல்? ஷீ அவார்ட்ஸ், மணிகண்டன் அண்ட் ஃபுல் டீம் ஷீ அவார்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் விகாஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இருக்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, எல்லாரு கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே லைக் நிறைய பேர் தொட்டிலேருந்து வந்திருந்தாங்க, மாம் ஸ்டேடியில் வந்திருந்தாங்க, 11.11 ஜூஸ்ரி, அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஹாப்பி. லாஸ்ட் நான் அவார்ட் வாங்குற வரைக்கும் எனக்காக இருந்து வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த விஷயம் தான் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுது. இப்போது நிறைய பேர் வந்து ஹாப்பி ஆகுறாங்க, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்காக ஹாப்பி ஆகுறாங்க, நம்ம ஜெயிக்கிறாங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்காக அவங்க சந்தோஷப்படும் நான் பார்க்கும் போது இன்னும் எனக்கு ஹாப்பி ஆகுது. சம்திங் வி ஷுட் டூ. நம்ம அவங்க என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஒரு அவார்டு எனக்கு இன்னைக்கு கூப்பிட்டு தரதுக்கு. கண்டிப்பா. அதாவது ஆலியா மானஸோட வாய்ஸ் வேணா லோ பிச்சில் இருக்கான், பட் அவங்களுடைய டேலண்ட் வந்து ஹை பிச் தான் சொல்லலாம். அண்ட் உண்மையாலுமே சொல்லலாம், இப்போ அந்த ஒரு இடத்துல நின்று கூட பேச முடியாது கரெக்டாக, அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இப்படி ஆக்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டே ஆகணும். பிகாஸ் ஒரு பீங் அ மாம் இட்ஸ் வெரி டஃப்ல, பட் நீங்கள் சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருக்கீங்க, சீரியல் போயிட்டாலே நம்ம வந்து ஃபுல் பிஸி ஆயிரும்னு சொல்லுவாங்க, பட் சீரியல்லையும் ஆக்டிவாக இருக்கீங்க, வீட்லேயும் ஆக்டிவாக இருக்கீங்க. எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே. எனக்கு நிஜமா உண்மையை ஒன்று சொல்லுவா சொல்லுங்க. நான் வந்து கீழே உட்காந்துட்டு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன், ஸ்டேஜ் ஏறி ஒழுங்கா பேசணும் திக்காம அப்படின்னு மைக்கை கொடுத்தோடனே ஒளர்றேன். See that is me, I'm very nervous. Okay, whenever நான் ஸ்டார்டிங் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏறின ஸ்டேஜ்லேயும் எப்படி நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ் தான் இன்றைக்குமே எனக்கு இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு மேபி மைண்டில் இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு டூ சம்திங் நான் நினச்சிட்டே இருக்கேன் இன்னமும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி தட் இஸ் லைக் பீப்புளுக்கு பார்க்கும் போது இவ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தோணுதோ என்னமோ தெரில. ஓகே, சரி. துருன்னு இருக்கீங்க, அந்த குழந்தையே நீங்கள் வந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே குழந்தை மாதிரியே இருக்கீங்க. இந்த சிரிப்புக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் என்ன வந்து ஒரு முக்கியமான ரீசனாக நீங்கள் லைஃப்பில் பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே நம்ம வந்துட்டு அது ஒரு பிரைட்டான ஸ்மைல் வந்துடும். அண்ட் செகண்ட்ரி நம்ம பர்சனல் லைஃப்பும் வந்து சூப்பர் எல்லாமே பவர்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல. அண்ட் அந்த விஷயத்தில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. சஞ்சீவ் அவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே லைஃபே அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வேற லெவல் ட்விஸ்ட் செம்ம சூப்பராக ஆயிடுச்சு. அண்ட் அந்த சப்போர்ட் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு சில பேர்லாம் வந்துட்டு எங்களுக்கு லவ் பண்ண தெரியும் எங்கள் ஒய்ஃபை, ஆனால் அதை வெளில காட்ட தெரில அப்படின்னு சொன்னவங்களாம் கூட எங்கள் வீடியோஸை பார்த்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சில விஷயம்லாம் ஷேர் பண்ணி அவங்களோட லவ் என்னன்றதை காட்டினாங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வளர்கிறதுக்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. ஸோ எஸ், அதாவது பார்த்தா உண்மையாலுமே 2 பேருமே சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாகவே இருக்கீங்க ஃபேமிலி வைஸ். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கணும், பல அவார்டுகள் வந்து உங்களுக்கு வந்து கையில் சேரணும் அப்படிங்கிறத வாழ்த்திக்கிறோம். விகாஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ பிக் சப்போர்ட் ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ ஃபார் சேஞ்ச். அந்த பக்கம் போயாச்சு. நாங்கள் சாமியும் ரம்யாவும் ஹோல்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இருங்க, எங்களோட இருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல் டிசர்வ்ட் அண்ட் a lot of people look up to you for your fashion sense, your presence on stage எல்லாத்துலயுமே, and beauty of the decade of television ங்கிறது apt for you. So how do you feel receiving this award? First of all, எல்லாருக்கும் வணக்கம். You guys are rocking. Thank you. Miss you darlings. அந்த இடம் எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பட் இருந்தாலும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. கலக்குங்க. And yes, beauty of the decade. ஹப்பா, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போவாது பியூட்டி அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. Thank you so much, She Beauty Awards. இது செம்ம ஃபீலாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அவார்டாக இருக்குது எனக்கு. அண்ட் ஏன்னா எனி அப்ரிசியேஷன் இஸ் அன் ஆனர். ஐ ட்ரூலி ஃபீல் வெரி ஆனர்ட் டுடே. அண்ட் பியூட்டி, அழகு அப்படின்றது எல்லார்கிட்டையும் இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தில் அழகாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சனா செம்ம ஃபிகர், பியூட்டிஃபுல் ஃபிகர், சீரியஸா அதுல அழகு. விஜய் பாத்தீங்கன்னா பேச்சில் அழகு, எல்லாரையுமே சிரிக்க வச்சு. இல்ல புரியலையா? ஏன் பார்க்க நல்லா சண்டை போட வர நோ நோ யூ ப்ளீஸ் தைரியம் அந்த பக்கத்துல வா. இல்ல வேணாம், என்ன மிரட்டுறீங்க? நீங்க அவார்ட் வாங்கிருக்கீங்க, நீங்க ஒழுங்கா பேசுங்க. அவர் பேச்சில் அழகு, என்ன இது பண்ணாலும் அவர் சிரிக்க வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதுல அது மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்துல அழகு. அண்ட் ஸோ இந்த வாட்டி என்னைய வந்து இந்த பியூட்டிக்கு சூஸ் பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. டெஃபினெட்லி. அண்டு சிரிச்சுட்டே இருக்காங்க, எப்போவுமே வந்து சிரிச்சுட்டே இருக்கிறது தான் கிக்கியோட பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ அது வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து ஸ்ப்ரெட்ஸ் ஆல் தி டைம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும்ல, எப்பவுமே நம்ம கூட இங்கே நின்று நீங்க அங்க இருந்து இந்த மேடையை பாக்குறீங்க. ஸோ ஒரு அவார்ட் வாங்கின ஒரு 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 ஃபீல் எப்படி இருக்கு? நான் வேணா போய் சாப்பிட்டு வந்துட்டுமா, ஒரு 2 அவார்ட் ஹோஸ்ட் பண்ணிட்டு போறீங்களா? அதான்ப்பா, ஆக்சுவலி நான் தான் சொன்னேன், செம்ம ஃபீலாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சம்திங் டிஃப்ரெண்ட் எனக்கு. அப்போ என்னடா, எப்பவுமே நம்ம ஆரம்பத்தில் வந்தால் கடைசியில் தான் போவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து என்னை உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப நேரம். நம்ம பொண்ணுக்கு தான் நம்ம கஷ்டம் புரியும், அந்த மாதிரி. ஓகே, அடுத்த வாட்டி 3 பேர் சேர்ந்து பண்ணலாம். 3 பேரா? சூப்பர், பண்ணிடுவோம். அப்போ கூட 3 பேர் அவார்டு வாங்கலாம், அந்த மாதிரி சொல்ல பாரு. சூப்பர். அடுத்த வாட்டி நீங்க அவார்ட் வாங்குவீங்க, நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். அவார்டு வேணாம், மாறி மாறி இப்படியே நமக்குள்ள கொடுத்து போறோம். சூரியவம்சம் படமா இது. ஸோ இப்போ என்ன பண்றோம், அவங்க பயங்கர ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹாப்பினஸ் கிகி டான்ஸ் ஸ்டுடியோ அந்த ஸ்டேஜ் அதான் ஏதோ சொன்னீங்க இருங்கப்பா. அதான் ஃபிகர், பேச்சில் அழகு,
கீக்கி ஆடினா அழகு, நின்ன அழகு, சிரிச்ச அழகு. நாங்க எல்லாம் சொல்றோம். சிரிச்சுனே ஆடுங்க கீக்கி. Congratulations. Hi, you look so beautiful, both Thank of you you. so much. Thank you. நீ சேர்த்து Thank you, சொன்னாங்க. thank you. சேர்த்துக்கிட்டாங்க. Thank you சொல்லிட்டேன். So the television beauty of the year is Roshini Haripriyan. ரோஷினி நீ என் கண்மணி கண்முன் காணனி நாம் நம்பினி பொன்மணி முன்பே Beauty தாம்மா. No doubts. Yes. How do you feel? Actually அந்த கண்ணம்மான்ற கேரக்டருக்கு வந்து பியூட்டி ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்ட் கொடுக்கறதுல சி பியூட்டி அவார்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமை கொள்கிறோம். அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகு இருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராகவும் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. Thank you. கேன் யூ ப்ளீஸ் கம் அந்த சென்டர் ஸ்டேஜ்? Center stage வந்துட்டீங்கண்ணா. எஸ். Yeah. உங்ககிட்ட குயிக்காக ஒரு கொஸ்டின். How do you feel about this award? So excited actually. Hi everyone. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த அவார்டு எனக்கு இங்கே இப்போது ரெப்ரசன்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி, பிகாஸ் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ கான் ஆன் ஸ்டேஜ். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் பியூட்டின்றதை விட லைக் இன்சைட் லைக் உள்ளேருந்து அழகான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு அவார்ட் மாதிரி தான் இது நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பட் த பியூட்டி இன்சைட் தி ஹார்ட். So I'm so happy. Thank you, She Awards, and thank you, ma'am. So I'm so happy, like I got it from you, and I'm so happy. Thank you so much. Yes, and ரோஷினி உங்களை வந்து கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் விடுறதா இல்லை, ஆனால் சுஜாதா மேம் உங்களை அவ்வளோ நேரம் நாங்கள் நிற்க வைக்க விரும்பல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த ஸ்டேஜே வந்து கலையாயிடுச்சு நீங்கள் வந்த உடனே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். வாங்க இப்போ பேசுவோமா? ஓகே. சமையல் எவ்வளோ வருது? என்னங்க சமைக்க வருதா? நான் மட்டும் தான் வரேன். சொல்லாதீங்க. செஃப் 2 பேரும் பார்த்தாங்கன்னா ஓஹோ வராது போலயே தூக்கிற போறாங்க. இப்போ வரும், கண்டிப்பா வருது ஆக்சுவலா. வருதா? இப்போ என்ன நல்லா எலிமினேட் ஆகலையே, நான் அங்க ஷோல தான் இருக்கேன். அப்ப வருதுன்னு தானே அர்த்தம். என்ன நல்லா சமைக்கிறீங்க இப்போ? நான் டெசர்ட்ஸ் நல்லா சமைப்பேன். டெசர்ட்ஸ் பலகாரங்கள், கேக், ஐஸ்கிரீம் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்களாம். பலகாரங்கள், லட்டு, ஜாங்கிரி அந்த மாதிரி. சரி, நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, குக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இப்போது மாட்டுவாங்கல்ல? ரெண்டுமே கஷ்டம்தான். இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதில்லை. எவ்வளோ என்ன ஒரு தெளிவு, ஃப்ராங்கான ஒரு ஆன்சர். ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு. கண்டிப்பா. ஏன்னா நான் ரெண்டுலயும் குக் வருது, ஐ மீன் குக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இப்போ நீங்க ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா கஷ்டம் தான், அது அவ்வளோ ஈஸி இல்லை. நானும் இதே மாதிரி தான் பிளைண்டா உள்ள வந்துட்டேன் நான். சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா இதுன்றாங்க, சாட்டேன்றாங்க, அதை மேரினேட் பண்ணுன்றாங்க. ஸோ அதுலயும் நிறைய சார்ஜஸ் இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் எந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப புதுசா இருந்துச்சு, இதெல்லாம் சமையல்ல வருது அப்படின்னு இருந்தது. அப்படின்னு இல்லை, அந்த அளவுக்கு மோசமா தெரியாமலாம் போகல. இல்ல ஆக்சுவலி நீங்க பாத்துக்கலான்னு வரல, நீங்க பாத்துக்கலான்னு வந்தீங்கன்னா அங்க சாப்பிட்றவங்க என்ன கதி ஆகணும், நல்லா பாத்துக்கலாம் அவங்க தானே போனா அப்படிதானே வந்தீங்க நீங்க? இல்ல அப்படி இல்லை, டீசெண்டா சமைக்கணும், டீசெண்டா பேர் வாங்கணும் அப்படின்னு தான் வந்தேன். பட் ஐ ஸ்டார்ட் ஆஃப் ரியலி வெல். ரொம்ப பேடா இருந்தா நான் சீக்கிரமா எலிமினேட் ஆகி ஃபர்ஸ்டே வந்து பை பை சொல்லிருப்பாங்க. நீங்க சூப்பரா சமைக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், எல்லா குடும்பத்திலயும் எல்லா கிச்சன்லயும் நடக்கிற ஒரு விஷயம். சாம்பார் வைப்பது எப்படி? சாம்பாரின் செய்முறையை படிப்படியாக கரெக்டாக சொல்லவும். சரி, ஹோட்டல்ல போய் வாங்கிக்கோங்க. எவ்வளோ ஈஸியான. ஆக்சுவலா என் வீட்லயும் இப்படிதான், ஏதாவது சமைச்சு கொடுங்க அப்படின்னா ஹோட்டல்ல போய் வாங்கி விட்டுருவாங்க. சாம்பார் பொடி கடையில் கிடைக்குது, எல்லா வெஜிடபிளையும் ஒரு தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி சாம்பார் பொடியை ஊற்றி அதில் ஒரு. எங்க கிட்ட இல்ல, அங்க மக்கள் பார்த்து சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலா நான் ஐம் நாட் த கரெக்ட் பர்சன் டு டெல். இல்ல நீங்க இப்ப சொன்னதே திருப்பி சொல்லுங்க. ஓகே. தண்ணியை சூடாக்குங்க, சாம்பார் பவுடர் போடுங்க, உப்பு போடுங்க, தேவையான காய்கறி போடுங்க, கொஞ்சம் கலக் ரெடி. ஆக்சுவலா இல்ல நானு அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். இல்லை அங்கே வந்து சாம்பாரை விட அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சமைக்கணும், அடுத்த லெவலில் சமைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் இந்த பிகினர் ஸ்டெப்லாம் தாண்டி எடுத்தோடனே 5வது படியில் கால் வச்சு தான் சமைக்க போனேன் நான். ஓ அந்த மாதிரி. இப்போ எனக்கு டார்ட் பண்ண தெரியும், டார்ட்டு, சூஷி பண்ண தெரியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறையா. நல்லா சாம்பார் வச்சு 4 பேரை கொலை பண்ண தெரியும் அந்த மாதிரி. அப்படியும் அதுவும் பண்ணலாம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாளைக்கு சாம்பார் மட்டும் யாருக்கும் வச்சிராதீங்க, ஒரு பாயசத்தை போடு அந்த மாதிரி ஆயிடும். வீட்டுக்கு வாங்கல, செஞ்சு தரேன். வேணாம்மா, தேங்க் யூ. இல்ல ஸ்வரூபா மேடம் அங்க உட்கார்ந்து யோசிச்சிட்டே இருக்காங்க,
என்ன 4 எபிசோட தாண்டி இது போய்கிட்டு இருக்கு, இன்னும் சாம்பார் என்னன்னு தெரியாம எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, சீக்கிரமே நீங்க நல்லா சாம்பார் வச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, சூச்சியை விட சாம்பார் பிடிச்ச பசங்க தான் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம் இருக்கு. சரி, குக்கிங்கை விட்டுருங்கம்மா, நீங்க சாம்பார் வச்சதுலயே நாங்கெல்லாம் அப்படியே முடிஞ்சிட்டோம். ஓகேயா, ரொம்ப அழகான பெஸ்ட் மருமகள் இன் தமிழ்நாடு அப்படின்னு வந்து நீங்க பேரே வாங்கிட்டீங்க. மருமகள் அப்படின்னா குடும்பத்தை நல்லா நடத்தணும், குடும்பத்துல வந்து இப்போ மளிகை சாமான்லாம் வாங்கி போடணும், பொருட்கள் விலையெல்லாம் என்ன தெரியும், அந்த மாதிரிலாம் எங்க எந்த மருமகள் பண்றாங்க? என்னடா வீட்டுல சும்மா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு அதான் வீட்டுக்கு சொல்லுங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ மளிகை பொருட்களோட விலை பட்டியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் பெஸ்ட் மருமகள் அப்படின்னு இருக்கும்போது. ஓகேயா, இப்போ நான் வந்து சில பொருட்கள்லாம் சொல்ல போறேன், அதோட விலை என்னன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகேயா, சொல்லிடலாமா? கேஸ் சிலிண்டரோட விலை என்னமா? ஐகோக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் அப்படின்னு. இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த ஃபுல் ஸ்டவ் காஸ்ட் அரௌண்ட் 2000 சம்திங். அது மட்டும் தான் வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. கேஸ் சிலிண்டரோட விலை என்ன? சத்தியமா தெரியாது, சாரி. அதெல்லாம் எங்க அம்மா தான் பார்த்துப்பாங்க. நான் வந்து சீரியல் மருமகள், சீரியல் எப்படி நடிக்கணும், அழுகணும், இதெல்லாம் கேளுங்க, நான் சொல்றேன். என் வீட்டில் வந்து எங்க அம்மா தான் எல்லாம். சாம்பார் எங்க அம்மா சூப்பரா வைப்பாங்க, கேஸ் வேலை அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, நான் கேட்கல. சரி, கேஸே வெடிச்சிரும், வேண்டாம். சிம்பிளா ஒரு கேள்வி கேளுறியோ. உங்களோட ஃபேவரட் கோமாளி யாரு? ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. ஏன்னா எப்படி ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு ரகம் அங்கே. ஒன்று அங்கே வந்து ரொம்ப பயங்கரமாக லைக் கோமாளித்தனம் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு. எங்களுக்கு ஆக்சுவலாக 2 கண்ணு பார்த்தல எல்லா கோமாளியும் பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து அட்டகாசம் இருக்கும் அந்த செட்டில். ஆனால் என்ன கற்றுக்கிட்டீங்களோ இல்லையோ, நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது இந்த மேடலில் வந்து தெரிஞ்சு போச்சு. ரோஷினி, நீங்கள்லாம் நாளைக்கு அரசியலுக்கே வரலாம், அந்த அளவுக்கு வந்து பேச்சு பயங்கரம். எஸ்ஸா, என்ன குசி பார்த்தீங்க? ஃப்ரம் விஜய் டிவிடா கண்ணா. ஓகேடா கண்ணா, ஆல் ஆர் ட்ரெயின்டு வெல்டா கண்ணா. ஓகே, ஸோ சத்தியமாக எதுவுமே பொருட்கள்லாம் தெரியாது. சாரி, கேட்கல. எந்த பொருட்கள் விலையும் தெரியாது. வெரி குட். சாக்லேட் விலைகள் தெரியும், ஐஸ்கிரீம் தெரியும், பிரியாணி எவ்வளவுன்னு தெரியும். எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு மேலே இது எங்கேயும் போகாது, தெரியும். ஸோ தமிழ்நாட்டோட ஃபேமஸான மருமகளுக்கு காய்கறி விலை தெரியல, மளிகை சாமான் விலை தெரியல, கேஸ் சிலிண்டர் விலை தெரியல. நடுவுல ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அந்த வார்டுக்கு. தமிழ்நாட்டோட ஃபேமஸ் இந்த காலத்து மருமகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வேணா வச்சுக்கலாம்டா. ஐயோ, கரெக்டா சொன்னடா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணம்மா, ரோஷினி ஹரிப்ரியன். ஸோ ஐயா, சரி, ஒண்ணே மட்டும் எனக்காக பண்ணிடுங்க. சமையல்லாம் விட்டுருங்க, எதுவுமே வேண்டாம். கோமாளி கீமாளி எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்க கண்ணு தான் ரொம்ப அழகு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்து தெரியும். உங்க கண்ணிலேயே நீங்க பேசுறீங்க அப்படின்னு அத்தனை பேரும் வந்து சொல்றாங்க. ஓகேயா, அந்த கண்ணு எப்படி பேசுது, உங்களுக்கு நடிப்பு எப்படி அந்த கண்ணு வழியா வழிஞ்சு ஓடுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அழகா வந்து ஒரு பாட்டு போட போறோம். ஃபர்ஸ்ட் காதலை வந்து கண்ணிலேயே காட்டணும். இந்த டான்ஸ் எல்லாம் வேணாம் எங்களுக்கு. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன், இமோஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, அங்க ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா தான் உங்களுடைய காதலன். ஓகே, இப்போ ஒரு பாட்டு போடுவாங்க, திரும்பி காதலோட அந்த கேமராவை நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். பண்ணலாமா? மைக் வேணா நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், நீங்க பேசணும்னு தோணிடும் உங்களுக்கு. நீங்க என்னோட ஜாஸ்தி பேசுறீங்க, அதனால வேணாம். கங்க்ராட்ஸ். அந்த ஸ்ட்ரைட்டா ஒரு கேமரா இருக்குல்ல, அங்க இல்ல, காதலன் இங்க வந்துட்டாரு. அதோ அந்த ரெட் கலர் லைட் தெரியும். ஓகே. டிஜே காந்தி, அட 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 அட, இப்போதான் தெரியுது அந்த கண்ணை பத்தி எதுக்கு பேசுறாங்க அப்படின்னு. அப்படி இழுக்கிற கண்ணால இப்படி பார்த்தோன்னே கேமரா முன்னாடி வந்திருக்கும். அந்த ஒரு புல்லிங் பவர் இருக்குன்னா கேமரா வரல, கேமராமேன் தான் கொஞ்சம் முன்னாடி வந்தாரு. அல்ல, ஆமாடா. சரி, அடுத்தது வந்து சோகம். Thank you கண்ணம்மா. Thank you and congratulations to you for this beautiful award. சோகமா இருக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல போல இருக்கே, அம்சூட்டியே. இல்ல,
அவங்க தான் திரும்பி இப்படி கேட்டாங்க. அதாவது தூணிலும் இருப்பார் துருப்பிலும் இருப்பார்னு சொல்லுவோம்ல, எங்க திரும்பினாலும் மோனிஷா இருப்பார், அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல பார்த்தா மோனிஷா இருக்காங்க, டெலிவிஷன் ஆன் பண்ணி பார்த்தா மோனிஷா இருக்காங்க, படத்தை போட்டு பார்த்தா மோனிஷா இருக்காங்க, ரியாலிட்டி ஷோவா மோனிஷா இருக்காங்க. என்னமா விட்டு வச்சிருக்கீங்க நீங்க? அக்கா நானும் உங்களை அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆடியோ லான்ச்ல பார்த்தா நீங்க இருக்கீங்க, பிரஸ் மீட்ல பார்த்தா நீங்க இருக்கீங்க, இங்க பார்த்தா அவார்ட் ஷோலயே நீங்க. எனக்கு தெரிஞ்சு பாதி நேரம் நான் வீட்டில் மட்டும்தான் இருக்கேன். ஓகே, ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு see you here because இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம், ஒரு குட்டி குழந்தை சுட்டியாக ஒன்று நம்ம வீட்டிலே சுற்றி வரும், அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கலாம். அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப் அவங்க கிட்ட, அப்படியே பட்டாஸ் மாதிரி சிரிச்சுட்டு அழகாக க்யூட்டாக வந்துட்டு போயிடுது. இப்படி தான் எல்லார் மனசையும் வந்து மயக்கி வச்சிருக்கீங்களா? ஐயோ, அதாவது 200-300 பேரை செலக்ட் பண்ணி சரி அதுலேருந்து ஒரு 5 பேரை நாமினேட்ஸாக போட்டால் அங்கேயும் வந்து மோனிஷா தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அக்கா இதுவே வந்து என் வாழ்க்கையில் இப்போதான் நடந்திருக்கு. And how happy are you? Tell me, Monisha. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய கெரியர் வந்து நான் டெலிவிஷனில் தான் ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபீல் ஸ்பெஷல். தேங்க்யூ ஷீ அவார்ட்ஸ். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா வந்து நான் ட்ரை பண்ணியிருப்பேன் நான் கூட தெரியல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ரவுஃபா மேம், பார்த்தியனா அண்ட் மீடியா மேசன்ஸ் டீம் அண்ட் என்டையர் சிடபிள்யூசி டீம். ஏன்னா அதில் வந்து நான் போகலன்னா வந்து எனக்கு இந்த ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ 6லேருந்து அப்புறமா என்னை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ண ஒருத்தருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கேயும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த மேடையில் நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்ம பேரெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துருங்க. தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் கிரசன்ட். இப்போ நிஜமாவே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். அண்ட் நீங்கள் எங்கே போகிறீங்க? என்னப்பா பிள்ளை கையில் அவார்டை வாங்கிட்டு உங்களை அப்படி போக விட்டுருவோமா நாங்கள்? சொல்லுங்கக்கா. ஸோ அந்த அளவுக்கு வந்து 6லிருந்து 60 வரை எல்லாரோட மனசையும் கொள்ளடிச்ச ஒரு டெலிவிஷனில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டாராக நீங்கள் வந்து இந்த வாட்டி செலக்ட் ஆகிருக்கீங்க ஷீ தமிழ் நட்சத்திர விருதுகளில். அண்ட் முக்கியமாக வந்து படங்களில் வந்து மோனிஷாவை நாங்கள் ரீசெண்டாக பார்க்க ஆரம்பித்தாச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களோட தங்கையாக நடிக்கும்போது அப்படியே அச்சு அசல் அழகாக அந்த கேரக்டரில் உட்கார்ந்தாங்க. அவ்வளோதான், செம்மையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மாடர்ன் லவ் சென்னையிலையும் வந்து பியூட்டிஃபுல் கேரக்டர். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஏன்னா அவர் வேற லெவல் ஜீனியஸ் டைரக்டர். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லணும், மூவிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டெலிவிஷன் அண்ட் மூவிஸ்? இல்லை, நான் டிஃப்ரென்ஷியேட் எதுவும் பண்ணல. நம்ம பெர்ஃபார்மராக ஒரு ஸ்பேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். தெரியல, நான் இன்னும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரலையான்னு தெரியல. பட் எனக்கு பொறுத்தவரை நம்ம கொடுக்குற ஸ்பேஸில் ஒரு பெர்ஃபார்மராக என்ன பண்ணுறோமோ அதுதான். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே, எல்லா டிரெக்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஒரு பயங்கரமாக சிவா அவர்களை வந்து பிடிக்காத ஆளே கிடையாது. நான் சொன்னேன்ல அந்த 60-60 கேட்டகரி இல்லை, நீ ஓப்பனிங்கில் இருக்கீங்க, அவர் அங்கே டாப்பில் போயிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தங்கச்சியாக நடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஹீரோயினாக தான் பார்க்க போகிறோம். அது வந்து நோ ஸ்டாப்பிங் இல்லை. அந்த மாதிரி ஹீரோயினாக நடித்தா யாரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்கணும். இது வந்து அவங்க கிட்ட கேட்கணும். எந்த ஹீரோக்கு வந்து ஹீரோயினா நடிக்கும்? இல்லைக்கா, நான் இப்போதைக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் என்னுடைய. இங்க பாருங்க, இந்த மாதிரி இப்படிதான் சொல்லுவாங்கங்க. அடுத்த படம் பார்த்த உடனே பார்த்தா டாப்ல ஹீரோயினா நினைப்பாங்க, இந்த பொண்ணு தானே கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் இன்னும் அதை வந்து கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. ஸோ அதனால அதை பத்தி நான் உங்க கனவுகள் வந்து நிறைவாகணும். அதுக்கு முன்னாடி எங்க கனவு இருக்கு, நீங்க பெருசா வரணும்னு. நன்றி நன்றி. நானா ஆப்ஷன் கொடுத்தா மாட்டிப்பீங்க. ஐயோ, அதுக்கு நீங்களா வந்து டீசெண்டா எனக்கு வந்து இவங்கள நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னாலும் தப்பாயிடும், நான் சொன்னாலும் தப்பாயிடும். அதனாலதான் இதை பொதுவா விட்டுலான்னு சொன்னேன். ரொம்ப தெளிவான பிள்ளையா இருப்பீங்க போல இருக்கே. எங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு பேரை சொல்லி அந்த பொண்ணு தான் வேற பேரை சொல்லிச்சு. எனக்கு நீங்க இருக்கும் போதே எனக்கு இதுதான்க்கா பயமா இருந்தது, எதனா கோத்து விடுவாங்களே அப்படி. அதுக்கு தாங்க எங்களுக்குலாம் வந்து காசு கொடுத்து இங்க நிக்க வைக்கிறாங்க. சரிப்பா, தமிழ் வேணாம்ப்பா. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரமாக ஹிட் ஆனது ஜவான். ஷாருக் கான் ஃபேன், என் பையன்லாம் ஷாருக் கான் ஃபேன்னா, டேய் ஷாருக் கானை ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னா கூட அவனுக்கு சொல்ல வராது. ஸோ அந்த அளவுக்கு பாலிவுட்
பாலிவுட்க்கு போயிடலாம். நம்ம இங்க சொன்னா தானே பிரச்சனை. உங்களுக்கு தெரியல, எங்க கிட்ட சொல்லக்கூடாது. இல்லை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சொல்லலாமான்னு தெரியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஷீ அவார்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து அழகான ஒரு அவார்ட் நாங்க கொடுத்துருக்கோம். பாருங்க எவ்வளவு உங்க அழகுல நீங்களே மயங்கிட்டீங்களா? ஷாக் ஆயிட்டேன். ஓகே, ஸோ அப்போ வந்து எங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும்ல. சொல்லுமா பார்த்துக்கலாம். எடிட்ல தூக்கிடலாம். நீங்க பார்த்துப்பீங்க. எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க எடிட்ல தூக்கிடுவோம். நீங்க சொல்லுங்க. ஐயோ தெரியலையே, நான் சொல்லலாமான்னு தெரியல. அதனால தான் பயமா இருக்கு. இந்த ஒரு தெளிவுக்காகவே, இந்த ஒரு கிளாரிட்டிக்காகவே நீங்க பல தூரம் மைல் கணக்குல போறீங்க. நன்றிகள் பல. And wishing you all the very best, Monisha. And can we give a big round of applause for this cutie? Thank you. And all the very best. Much more awards for you is on the way, and I am sure உங்களோட performance எல்லாமே நாங்க பார்த்திருக்கோம். All the very best. Congratulations. Thank you. Hi. Congratulations Hima. Super cool, super happy. Thank you so much for you both. And Deepthi and Shivan, thank you so much. And Shivan, keep inspiring a lot of people, and we are like so proud of you. Like it feels like a personal success. So கண்டிப்பா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க வந்து பண்ணணும், and நிறைய உங்களை நாங்க ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். Thank you so much. Thank you. Shivan. Thank you. பேசலாமா? Yes sir. யா, எப்படி முயல் குட்டி மாதிரி தான் இருக்கீங்க. பாவம். ஆனால் நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிவிட்டு எல்லாரையும் பயங்கர வைப்பில் வச்சுருக்கீங்க. ஐ நோ த டெப்த் ஆஃப் த பெயின். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் ஆக்சுவலி பேஷன்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். லைக் எல்லா பியூட்டிஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க அவார்ட் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு they dedicated a lot of people. ஸோ அதெல்லாமே பார்க்க வச்சதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ஆல். And all the Sheroes, you all really deserve this award. And She Beauty Awards-க்கு ரொம்ப நன்றி. Thank you for recognizing me. And big screen-ஆக இருக்கட்டும், ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாருமே ஈக்குவல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் வச்சு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஷீரோ இஸ் மை மாம். அண்ட் நான் ஒரு ஆந்திரா பொண்ணாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இவ்வளோ குடும்பமாக இருந்து எனக்கு வந்து அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள என்னை ஏற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஸோ கிளாட் டு. எல்லார் வீட்லையும் உங்களை ஒரு பொண்ணாக தான் பார்க்குறாங்க அத்தனை பேரும். அந்த மாதிரி தான் நீங்கள் போய் மனசில் உட்காந்துருக்கீங்க. அண்ட் ஐ எம் ஷுர் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அமைய போகுது. நிறைய வந்து சக்ஸஸ்கள், வெற்றிகள் வரப்போகுது உங்களுக்கு. And it is so beautiful to see you receiving this award. Well deserved. Thank you. இது ரொம்ப ஒரு சரியல் அண்ட் லைக் ஓவர்வர்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ். பட் ஒண்டர் உமன் அவார்ட் வாங்குற அளவுக்கு நான் என்ன ஒண்டர் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் நார்மல் as who I am. நீங்களாக இருந்தது தாங்க ஒண்டர் உமனுக்கான அடையாளமே. ஸோ அதோட ஒரு பெரிய அடையாளம் என்ன வேணும் உங்களுக்கு? நானும் அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் என் கவுண்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. பிகாஸ் உமன்னாவே ஒண்டர்ஸ் தான், தே ஆர் மேஜிக் ரைட். ஸோ அப்படி ஒரு அவார்டாக என்னை செலிப்ரேட் பண்ணதுக்கு ஐம் லைக் ரியலி ஐம் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். பட் இது நடந்ததுக்கான பாசிபிலிட்டிக்கு நான் 2 பேரை கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து விஜய் டிவியோட ஹெட் லைக் பிரதீப் மில்ராய் சார், அண்ட் அனதர் ஒன் எண்டமாலோட லைக் சவுத் ஹெட் ஆண்ட்ரூ ஜுவான் சார். பிகாஸ் வென் ஐ வாஸ் அப்ரோச்சிங் லைக் நான் ஆடிஷன் அப்ளை பண்ணப்போ அன்னைக்கு அவங்க அந்த நம்பிக்கை வைக்கல அப்படின்னா இன்னைக்கு சிவன் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க 2 பேர் அன்னைக்கு என்ன நம்பிக்கை வச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஸோ ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் டு போத் ஆஃப் தெம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஃபரிங் மீ அ லைஃப் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவன். தேங்க்யூ சிவன். ஹிமா, உங்களுக்கும் அதாவது தமிழ்நாட்டு மக்களோட அன்பு வந்து உங்களுக்கு வாரி லாரியா அமைச்சிருக்காங்க நிஜமாவே. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்போது சிவனை வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மக்கள் ரொம்ப பேர் ஜாஸ்தி. அவங்களுக்கு நீங்கள் இந்த மேடையில் ஏதாவது சொன்னோம்ல? நான் எதிர்பார்க்கல. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க, ஒரு 2 வாரம் 3 வாரம் இருந்தாவே போதும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இவ்வளோ லவ் கொடுப்பாங்க, இவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் அவங்க லைக் ஆடியன்ஸை தாண்டி லைக் தே ஆர் ட்ரீட்டிங் மீ எஸ் லைக் அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு ஆளாக தான் என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த வே தே கால்ட் மீ லைக் பப்ளிக் பிளேசஸில் போகிறப்போ அவங்க கூப்பிடுறது கூட லைக் ரொம்ப உரிமையாக சிவனே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கூப்பிடுறாங்க. ஸோ எனக்கு நிறைய குடும்பம் இருக்கிறத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எப்படி நான் அந்த கடனை திருப்பி அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் I'm really grateful. Just be yourself as always. That is more than Kandipa. Then for She Awards, like
வண்டர் உமன்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதுவும் லைக் ஒரு 3.5 months தான் அவங்க என்னை பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே லைக் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்ஸோ இல்லை எனக்கிட்ட இருக்கிற ஒரு பொட்டென்ஷியலோ ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷியோ. சூப்பர். நீங்கள் பேசுகிறதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரம் த ஹார்ட் பேசுகிறீங்க. இன்னொன்று நான் சொல்லலான்னு வந்த விஷயம் அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னீங்க. அதான் எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறதும் உங்களை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதும் ஒன்று அப்படின்றது அதான் தெரியுது. அது நீங்களாக இருக்கிறதால மட்டும்தான் நடக்கும். அண்ட் ட்ரூலி ஒரு வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நிறைய பப்ளிக் ஃபோரமில் உங்களை அந்த ஃபேன்ஸ் மீட்லலாம் அந்த வீடியோஸ் பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எந்த கேள்விக்கும் அழட்டிக்காமல் என்ன பதில் சொல்லுமோ சொல்லிட்டு என்ன சொல்கிறது தெரியலையே அப்படின்னா தெரிலன்னு சொல்லிட்டீங்க. எந்த விதமான ஃபேக்கான ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட இருந்து வரல. இது எப்படி திருப்பி அந்த கடன் அடைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு கடனை திருப்பி அடைக்க வேணாம், இப்படி நீங்க எங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருந்தாலே போதும். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். Thank you so much. Thank you. Well deserved Shiva. Thank you so yes, much. And please you have to stay with us for a little while. And உங்க friend நிவிஷா அவர்கள் எங்க வீடியோல பார்த்தீங்க. நிவாஷினி மாத்தி சொல்லிட்டாங்க. கீழ இருந்து அவ்வளோ ரசிச்சு கை தட்டே இருந்தாங்க. ஸோ நிவாஷினி ஒரு தடவை நான் மாற்றினேன். பட் இப்போ கரெக்டாக சொல்கிறேன். நிவாஷினி உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தால் நம்ம எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணலாம். நம்ம ஜெயிக்கிறத விட முன்னொருத்தங்க ஜெயிக்கிறத ரசித்து பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். ஸோ உங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய மென்ஷன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஹேமாபிந்து. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷீ. தேங்க்யூ வெங்கடேஷ் சார் அண்ட் தேங்க்யூ ஜூரி ஃபார் செலக்டிங் மீ. லைக் தேங்க்யூ தாய் செல்வம் சார் அண்ட் தேங்க்யூ ரமணகிரி வாசன் சார் அண்ட் சிஜு வாசன் சார். பேரன்பு என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ எங்கள் சேனல் விட்டு ஜீ தமிழ் விட்டு வெளியில் வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஹாப்பி. லைக் இவ்வளோ டேலண்ட் இருக்கிற இவ்வளோ சாதிச்சவங்களுக்கு முன்னாடி நானும் இந்த அவார்ட் வாங்குறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யா அண்ட் இந்த பயணம் வந்து நீண்ட நாள் பயணம் கனவு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ யூ வாண்டட் திஸ் ரெக்கக்னிஷன். அதுவும் வந்து தமிழ் பேசுகிற பெண்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் உடைச்சு பல போராட்டங்கள் கடந்து இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. யா ஐ ஸ்டார்டட் அஸ் நான் வந்து ஒரு செகண்ட் லீட் ஒரு சிஸ்டர் கேரக்டர் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் பேரன்பில் வந்து என்னோட கேரக்டர் ரொம்ப அமைதியாக எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண ஒரு கேரக்டர். ஸோ அதனாலயோ என்னவோ எல்லாருக்கும் வந்து நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் வானதிக்காகவும் நான் அதில் வந்து ஒரு 2 கேரக்டர் பண்ணியிருந்தேன். இவ்வளோ அமைதியாகவும் இருக்கக்கூடாது, அமைதியை வந்து என்னைக்கா ஒரு நாள் நம்ம பிரேக் பண்ணணும்ல. ஆமாம், அது கேட்கணும் அப்படின்றதுக்காக அது இன்னொரு கேரக்டர் ஒன்று அதிலே பண்ணியிருந்தோம். ஸோ யா பொண்ணுங்க நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங், மனசாலையும் சரி நம்மளோட மைண்ட்லேயும் சரி நம்மளோட வேறு யாருமே ஸ்ட்ராங் கிடையாது. நம்ம தான் இருக்கிறதுலே இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங். எஸ். அண்ட் மதுரை பொண்ணுனா இன்னும் சொல்லவா வேணும் இல்லையா? எங்க ஊர் பொண்ணு அண்ட் வீராவாவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொன்று நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க வந்து வெற்றிமாறன் சார் படத்துல வந்து எப்படியாவது நடிச்சணும், வெற்றிமாறன் சார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது என் கனவுங்க. நான் வெற்றிமாறன் சாரோட படத்துல நடிக்கணுன்றது என்னோட கனவு. ஸோ எனக்கு விடுதலை மாதிரி ஒரு படத்துல அந்த லீட் ஆக்ட்ரஸ் மாதிரி ஒரு கேரக்டர்ல நான் பண்ணணும். அந்த கேரக்டருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் நான் அவ்வளோ ரொம்ப எப்படி சொல்றது வித் ஆல் மை ஹார்ட் நான் அந்த கேரக்டருக்காக என் உயிரே கொடுத்து நான் நடிப்பேன் அந்த மாதிரி. ஸோ அண்ட் வெற்றிமாறன் சார் இஸ் மை ஐடல். ஸோ அவரோட படத்தில் ஒரு லீட் கேரக்டர் கிடைக்குது, இல்லை ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சா கூட எனக்கு அது ஐ எம் வெரி ஹாப்பி. சாரோட படத்தில் நடிக்கிறேன், எனக்கு அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ். சரி, ஒரு ஹைபோதெட்டிக்கலான ஒரு விஷயம். இப்போ வெற்றிமாறன் சார் வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு, ஓகேவா? ஒரு ஆடிஷன் வச்சுக்கோங்க, ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்க, சார் கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். ஓகே. அப்புறம் சார் நடிச்சு காட்டுறேன், ஒருவேளை தப்பா இருந்தா சொல்லி கொடுங்க சார், நான் கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு அந்த கேரக்டர் நான் நீங்க நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாவது அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றேன் சார், அந்த கேரக்டர் கொடுத்துருங்க சார் அப்படி சொல்லிடுவேன். ஒன்று பண்ணலாமா? நடிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன நடிப்பீங்க? ஏதாவது ஒரு எமோஷனலான சீக்வன்ஸ் நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆன் தி ஸ்பாட் வெற்றிமாறன் சார் இருக்காரு அப்படின்னா என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? எங்களுக்காக விருது கூட கொடுத்துருங்க, நாங்க பிடிச்சுக்கிறோம். என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு எமோஷனலான ஒரு எனி சீன். ஓகே, ஏதாவது ஒரு க்ளோஸ் அப் இப்படி வைக்கிறோம். ஓகே, ரெடி? ஒரு பிரேக்கப், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் போயிட்டாங்க.
யா ஏதாவது வசனம் கூட நீங்கள் பேசலாம். என் லைஃப்பில் என் அம்மா தான் எனக்கு எல்லாம். என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை எனக்கு அம்மாவாக பார்த்துப்பான்னு நினச்சி என்னை நான் உனக்கே கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ அது இல்லைன்னு நினைக்கும் போது இட்ஸ் ஓகே, நீ உன் லைஃப்பில் நல்லபடியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். பட் டில் மை லைஃப் எண்ட்ஸ் என் மனசில் நீ எப்போவுமே இருப்ப. அது யாராலையும் மாற்ற முடியாது. நல்லா இரு. Oh my god! Let's hear it up for her, please. பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்தல, ஒரு கிளிசரின்லாம் இல்ல, அப்படியே லைவா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஐ ரியலி விஷ் சீக்கிரம் உங்களை வந்து ஒரு கதாநாயகியாக கதையின் நாயகியாக பார்க்கணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். காற்றுக்கென வேலைக்காக ஒரு விருது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இந்த தருணம். ஓ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே. எஸ், முதல்ல அவங்களுக்குலாம் ஹாய். எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்ட் வாங்குறதுக்கு. 3 years பேக் நான் சென்னைக்கு I came from I'm an outsider basically. ஸோ இங்கே வந்தது எனக்கு தனியாக தான் வந்தேன். வந்தப்போ I received lot of negative comments in the beginning, but cut to 3 years I've got a family now. We can see they've always been supporting to me. Fans கிடையாது, என்னோட extended family. So they've always been my support, motivation, and இப்போ நான் கன்னடாவில் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேம் லவ் அதுக்கும் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதி சீக்கிரம் என்னோட கன்னடா மூவி இஸ் கோயிங் டு பி ரிலீசிங் இன் தமிழ் டூ. ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். இந்த அவார்ட் கிடைச்சது என்னோட ஃபேன்ஸ்னால. ஸோ அண்ட் ஐம் ஹியர் டுடே. இந்த அவார்டுக்கு வந்தது கூட அவங்களுக்காக தான் மெயின் ரீசன். தேங்க்யூ ஸோ மச். எப்போவும் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போது முடிச்சு 1 வருஷம் ஆனாலும் நீங்கள் சேம் அன்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க. அடடா, சோ வெண்ணிலாவை நாங்க இன்னும் எங்க மனசுலயே தான் வச்சிருக்கோங்க. வெண்ணிலா நாங்க மறக்கவே இல்ல. Thank you so much. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த சூர்யா சார் பாத்தீங்கன்னா விஜயா மாதிரி காவேரியை கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த மேட்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். That's a different character, right? வேற சீரியலுங்க, என்னோட சீரியலுக்குள்ள வரலையே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்றாங்க. Yes. So can I have a moment? Can I call all of them on the stage? So I can have a special moment with all of them, if they don't mind. வாங்க, அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேன்ஸ் நமக்காக மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. I'm not sure about television, but probably in a main screen very soon, I hope. வாங்க 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 ப்ளீஸ். வாங்க ப்ளீஸ். ஒரு அடிஷனல் போனஸ் ஆக சீக்கிரம் வந்து மூவிஸ்ல வந்து பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கேமரா. முத்த மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். சூப்பர். Thank you. ஒரு கிரேசி மொமெண்ட் நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் அழகா ஒரு புகைப்படம் எடுத்துட்டோம் ப்ளீஸ். நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு அவங்க சொல்லக்கூடிய ஃபேன்ஸ். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இவங்கள இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன் உங்களை அவ்வளவு பிடிக்குது உங்களுக்கு? யார் பேச போறீங்க? வாங்க ஜாலியா பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ரெடி ஆயிட்டீங்க? எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அது கலவே கிடையாது. அடடா, பிரியங்கா அவ எப்பவுமே பிரியங்காவா தான் இருப்பா. சோ எனக்கு அது மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவகிட்ட இருந்து. வெண்ணிலாவா பிரியங்காவா? யார்? பிரியங்காவா தான் பிடிக்கும். ஆஹா சரி, வெண்ணிலா இஸ் ஜஸ்ட் a character. பிரியங்காவை பார்த்தா வெண்ணிலா விட பிரியங்கா இஸ் பெட்டர். ஆஹா சரி, எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் பிடிக்கும்னு யாராவது சொல்லுங்களேன். இவ்வளவு பேர் நம்ம பாக்குறோம், பட் இருந்தாலும் இவ்வளவு ஒரு ஏன் பிடிக்கும்னா she is பிரியங்கா, that's why. பிரியங்கானாலே பேப்பர்ல எழுதி கொடுங்க எங்களுக்கு பிரியங்காவை பிடிக்கும் அப்படின்றாங்க. அவ்வளவுதானே. Thank you She Tamil for giving me this opportunity. நிறைய சொல்லணும், நிறைய பேசணும் தான் வந்தேன், பட் I'm little nervous. பட் ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சன் டிவியில் ரொம்ப பயங்கரமாக எமோஷ்னலாக பர்ஸ்ட் அவுட் ஆயினேன். தட்ஸ் பிகாஸ் யூனோ
throughout the journey, if nobody is there to support you and you're the only person who to support yourself in a mother, one point you'll be very bold to cross so many years, but one point when when people recognize you and you are the star and wow we are there for you and சொல்லும்போது that moment இந்த மாதிரி அவார்ட் கொடுத்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரெகக்னிஷன் கொடுத்து அவார்ட் கொடுக்கும்போது that moment will give you ஒரு இமோஷ்னல் ஒரு பர்ஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து இமோஷ்னல் ஆக மாட்டேன். பிகாஸ் எனக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் ஷீ, ஒரு உமனுக்கு நான் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். இட்ஸ் பிகாஸ் ஒரு ஆண் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க, பட் ஒரு பெண்ணுக்கு பின்னாடி பெண் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து தாய் எல்லாருக்கும் தாய் வந்து ஒரு பேக் போன். ஸோ தாயாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், மதர் இன் லாவாக இருக்கட்டும், எனி ஃபார்ம் ஆஃப் உமன் ஷுட் ப்ளே ரோல் இன் அ உமன்ஸ் லைஃப். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு கோல் இருக்குன்னா ப்ளீஸ் சப்போர்ட் தெம். உங்கள் கனவு வந்து அவங்கக்கிட்ட திணிக்காதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு செல்ஃப் ஒரு கனவு இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும், அதை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் இருக்கேன்ற ஒரு பட்டம் போதும். நீங்கள் வந்து காலிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் 24/7 நீங்கள் அவைலபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பண்ணு, நீ போ, நான் உன் கூட இருக்கேன்ற ஒரு வார்த்தை போதும். தே வில் லைக் ஃப்ளை பியூட்டிஃபுல்லி. ஸோ ப்ரைட் வேண்டாம், ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்கலாம். அந்த ப்ரைடு இருக்கிறதுனால பல பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கு. ஸோ லைஃப்பில் வந்து ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், பஞ்சுவாலிட்டியோட, கடவுள் பக்தியோட நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும்ன்றது தான் என்னோட பாலிசி. ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் உமன். யாருக்கு வந்து தனியாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ இந்த ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு देम. பியூட்டிஃபுல். ஸோ thank you so much. and இந்த முறை வந்து நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு வந்து அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ் ரோல்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? இந்த கண்ணு மூமெண்ட்ல இருந்து இந்த புருவங்கள், வாய், இதெல்லாம் ஒரு மாதிரி வச்சா டக்குன்னு அப்படியே ஒரு வில்லியா மாறிடலாமே, அது எப்படி? இப்போ நான் வந்து வில்லியா மாறணும், எப்படி என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நீங்க வந்து டைலாக்காவே சொல்லிடுங்க. அவங்க டைலாக் வேணா, எக்ஸ்பிரஷன்ஸா அந்த புருவங்கள்லாம் பல மாதிரி இருக்கும், எல்லாமே நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா. ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க நல்லா அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? அந்த சிரிப்பெல்லாம் கட் பண்ணி கேமரா பார்த்து ஒரு முறைங்க ஐப்ரோஸை வந்து தூக்கி சிரிச்சிருவாங்க எல்லாரும். இல்லங்க, நீங்க ஒரு தடவை பண்ணி காமிச்சிருங்களா? ஒண்ணுமே இல்லங்க, பாருங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வில்லி ஆயிடலாமா? வில்லி ஆயிடலாம். புருவத்துல அப்படி எல்லாம் தூக்கி அந்த மாதிரி தூக்கி பேசி ஆட்டிடியூடோட போல்டா வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு ஹீரோயின்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணி தலைகீழ போட்டு அடிச்சுக்கிட்டு பசங்களை போட்டு கும்முன்னு குத்துனாவே வில்லியம் தான். இப்படி வச்சு அப்படியே பார்த்துட்டு ஏய் உன் வாழ்க்கையை கெடுக்காம நான் விட மாட்டேன்டா, அதேதான் முடிஞ்சு போச்சு. நீ ரைட்டனா? உனக்குதான் தாரகா. எனக்கு ஒரு ஆசை, வில்லியோட எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஒரு வசனம் அவங்க வானத்தை போல நிறைய பேசியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு வசனம் ஆன் தி ஸ்பாட் எங்களுக்காக கத்து. வாழ்க்கை கிடைக்கிற வசனம் அதானே சொல்றது கேளுங்க. அங்க எல்லாமே நான் ப்ராம்ப்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நான் சொந்த டைலாக்லாம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு டைலாக் லைட்டா அப்படியே எடுத்து நான் ப்ராம்ப்ட் பண்றேன், நீங்க பேசுங்க. ஓகேவா? போலாமா? ரெடி? லுக் ஃபர்ஸ்ட் லுக் கொடுங்க, நான் அது வேணா பிடிச்சுக்கிறேன். ஓகே, தானா வந்துருமா? ஓகே, நம்ம ஒரு சிச்சுவேஷன் சொல்லிடலாம். சிச்சுவேஷனா வேணா, நான் பேசுறேன், அவங்க பேசிடுவாங்க, நாங்க அப்படியே இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிறோம், அவ்வளவுதானே. எதுக்கு? போயிடலாமா? ஓகே, ரெடியா? ஓகே. தோ அங்க பாருங்க, என்ன பார்த்து மிரட்டுறீங்க? டைலாக் சொல்லுங்க. ஓகே, தோ பாரு, இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சதா நினைச்சுக்கலாம், ஆனா எண்ணி ஒரே மாசத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து என்ன நிலைமையும் உன்னை ஆக்கல. என் பேரு சாந்தினி இல்ல. ரெடி? சரி, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். கேட்டுக்கிட்டாங்கன்னா ஆக்ஷன். இந்த பார், என்கிட்ட விளையாடுற வேலையில வச்சுக்குன்னு. இது பயங்கரமா இருக்கே. நமக்கு ஒரு லெசன் என்னன்னா, இதுக்கு மேல எதனா டைலாக் சொன்னீங்க டேஞ்சர் தான் ஃபுல்லா. இதுதான் நமக்கு. அப்படிலாம் இல்லைங்க, ஒரு ஆக்டரோட வேலை என்ன? நடிக்கிறது. ஆன் ஸ்பாட் நடிக்கணும், டான்ஸ் ஆடணும்னா டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும்னா பாட்டு பாடணும். பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ மல்டி டாஸ்க். ஸோ வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு do anything
எனக்கு ஐ லவ் சினிமா. எனக்கு எங்கள் அப்பாவோ அம்மாவோ எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே அவங்க அம்மாக்கோ அப்பாக்கோ ஃபேமிலிக்கோ தேங்க் பண்ணுறாங்க. பட் ஐ தேங்க் சினிமா அண்ட் மை காட். ஏன்னா அவங்க தான் எனக்கு சோறு கொடுக்குறாங்க. எனக்கு பேஷன், மை பேஷன் இஸ் சினிமா. சினிமாக்காக ஐ வில் கிவ் மை லைஃப். என்னை மேலேருந்து குதிக்க சொன்னால் கூட நான் குதிப்பேன். ஐ லவ் சினிமா. தேங்க்யூ சினிமா, தேங்க்யூ. இந்த ஸ்டேஜ்க்காக நான் எவ்வளோ போராடி இருக்கேன், எனக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றது என் கடவுளுக்கு தெரியும். அண்ட் சினிமா என்னை தேடி வருது. ஸோ சினிமாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் சன் டிவிக்கு ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ சச் அன் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் வானத்தை போல. ஸோ அந்த ஒரு சீரியல்னால தான் எனக்கு ஷீ அவார்ட்ஸ்லேருந்து எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மை மதர் இஸ் தேர், ஷீ இஸ் கிரைங். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் மம்மி, திஸ் இஸ் ஃபார் யூ. நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் டு பி ரெக்கக்னைஸ்ட் அண்ட் ஷீ அவார்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஷீ அவார்ட்ஸ். ஏன்னா நிறைய சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டும் யூனோ தே ரெக்கக்னைஸ் யூ, தே செலிப்ரேட் விமென் அங்கே அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ பிளெஸ், ஸோ கிரேட்ஃபுல். இன்ஃபேக்ட் நான் எப்போவுமே பாத்ரூமில் உட்காந்து ஐ வில் ப்ராக்டிஸ் ஸ்பீச், அவார்ட் ஸ்பீச். ஆமாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். பட் லிட்ரலி ஐ எம் ஷேக்கிங் டுடே. I needed that the most. Thank you so much. So thank you jury for choosing me best supporting award. Next I think best actress அவார்ட் கூட நான் வாங்குவேன் கண்டிப்பாக. அண்ட் ஐ திங்க் இது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். பல வெற்றி பெற்ற பெண்கள் மத்தியில் இந்த அவார்டு உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ஐ திங்க் எல்லாரோட விஷஸ் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக. I wish all the women who have won the award and are in the nominations, congratulations. And also I think this award I would dedicate to all the women who are waiting to win in life. So this is for all the women. Thank you so much. Lots of love. இன்னும் நிறைய விருதுகள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வாங்குறதுக்கு இது ஒரு ஆரம்பம். Thank you so much. I would like to thank a few people. இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இலக்கியாக்கு எனக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சரகமா ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் சூசிங் மீ ஃபார் அஞ்சலி. நான் அதில் நெகட்டிவ் லீடாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே என்ன நெகட்டிவ் ரோலில் தான் பார்த்துருப்பீங்க. பட் நான் இப்படி இன்னைக்கு குழந்தைத்தனமாக பேசுறது யூ wouldn't have believed. ஸோ தேங்க்யூ பிஆர்வி மேம், தேங்க்யூ பிரின்ஸ் சார், தேங்க்யூ குமார் சி சார், தேங்க்யூ சன் டிவி. அண்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண நாயகி சீரியல் விகடன் ப்ரொடக்ஷன், குமரன் சார் மை மென்டர். அண்ட் ஆல்வேஸ் இந்த ஷீக்கு பின்னாடி ஒரு ஹீ இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. லைக் தட் there are 3 important men in my life: my husband, my father and my dear brother. அதே மாதிரி எனக்கு என்னோட லைஃப்பில் இருக்கிற 3 important women who have rooted for me: my mother, my grandmother who dreamt that I should become an actor. So அவங்களோட கனவு எனக்கு நான் நிறைவேற்றிருக்கேன். And my mother-in-law, in spite of being an actor, அவங்க she's little like என்ன சொல்றது, கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. பட் எனக்காக எப்படி அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுவாங்கன்னா I can't believe that she's changed so much for me. So I thank all my family members, my co-stars, my directors and all my dear lovely female friends. Thank you. I think நாங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய thank you சொல்லணும்னு நினைக்கிறோம். அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் மேடைக்கு வந்து அவங்களுடைய கிராட்டிடியூட சொல்லும்போது, அவ்வளோ சந்தோஷமாக சொல்லும்போது, அதுதான் ஷீயினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஷீ இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ஆஃப்டர் பிக் பாஸ் கண்டிப்பாக லைஃப் இட்ஸ் 360 டிகிரி டர்ன் தான் சொல்லுவேன். அண்ட் ஐம் என்ஜாயிங் இட் each and every step of the way. And at the same time, I don't want to take it for granted. And I just want to give good products to people to entertain them and அவங்க என்ஜாய் பண்ணுறதை நான் பார்க்கணும், அவ்வளோதான். ரைட். இந்த ஷீ மேடே அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஷீ மேடையில் அவங்க ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ விருது வாங்குறீங்க. எப்படி இருக்கு? எனக்கும் ஷீ இந்தியாவுக்கும் இருக்கிற அந்த ஜேர்னி இட்ஸ் ஐ திங்க் 6 to 7 years பேக் போகலாம். நான் அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணது ஷீ இந்தியா தான். அங்கே அப்போலேருந்து எங்களோட ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு இப்போது 7 yearsக்கு அப்புறமா ஷீ மேகசின், ஷீ இந்தியாவுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். Congratulations Manikandan, if you're here anywhere. Really happy that you have made it.
and looking forward for your future endeavors. And thank you. And அர்ச்சனா அவர்கள் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். பல இடங்கள்ல வந்து எதிர்பாராத டெசிஷன்ஸ்லாம் நீங்க ரொம்ப போல்டா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஆரம்பத்துல வந்து ராஜராணி அது வந்து சூப்பரா போயிட்டு இருக்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்தீங்க. அப்புறம் பிக் பாஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சூப்பரா படங்கள்ல வந்து அழகழகா உங்களை டிமாண்டி காலனி 2 எஸ் டிமாண்டி காலனி 2 ஒரு சூப்பரான ரோலா வந்து அமைஞ்சது. எங்க இருந்து இந்த தைரியம்? தெரியல, அது இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு இந்த கொஸ்டின். எனக்கு எப்படி ஆன்சர் பண்றேன்னு தெரியல. ஆனால் சம்டைம்ஸ் அது நம்ம எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம், நம்ம அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருந்தாலே போதும், நமக்குன்னு இருக்கிறது தன்னால் நடக்கும் அப்படின்றதுல ஐ பிலீவ். மெயின்லி ஐ பிலீவ் இன் மை கட் இன்ஸ்டிங். என் கட் ஃபீல் என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அவ்வளோதான். ஐ திங்க் சில நேரங்களில் நமக்கான விஷயங்கள் நம்மளே பண்ணிக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிறதும் வந்து உங்களை பார்த்து நாங்கள் வந்து Absolutely. I think அர்ச்சனா அவர்கள் மேடையில் இருக்கும்போது பிக் பாஸும் அர்ச்சனாவும் பிரிக்கவே முடியாது. பிக் பாஸுக்கு முன் பிக் பாஸ்க்கு பின் எப்படி இருக்கு வாழ்க்கை? அதான் as I told you before, it's a huge blessing to be recognized by people. அது எனக்கு கிடைச்ச அதான் நான் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார் கிராண்டட். அந்த இந்த ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு கொடுத்ததுக்காக ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து எதுவும் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பிக்கியாக என்னுடைய கேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணி. சரி, ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு क्वेश्चन, ஓகேவா? ஜாலியா ஆன்சர் பண்ணுங்க நீங்க. சரி, பிக் பாஸ் சீசன் 8 வர போகுது இல்லையா? சோ இதுல வந்து ஒரு 5 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களெல்லாம் உள்ள அனுப்பணும், கன்ஃபார்மா அனுப்பணும். உங்களுக்கு அந்த பவர் இருக்கு, நீங்க உங்க 5 பேரை நினைச்சா உள்ள போடலாம் அப்படினா யாரெல்லாம் தூக்கி போடுவீங்க? 5 பேர் இன்ட்ரஸ்டிங்கா அப்படினு நீங்க சொல்லுங்க. ஏன் அவங்கள அனுப்ப போறீங்க அப்படின்றதும் சொல்லணும். ஓகே, இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல என்ன உள்ள அனுப்பணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாலே எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் அந்த வேலை வந்து எண்டமால் ஷைனோட இது இல்லைங்க, எனக்கு எந்த பேசிஸ்ல அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல இது வந்து நம்ம எந்த பேசிஸ்லயும் யோசிக்க வேணாம், ஒரு இமேஜினரி क्वेश्चனா தான் கேக்குறேன். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர்க்காக சரி இப்படி வச்சுக்கலாம். எந்த ஆக்டர்ஸ்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம 106 நாள் அவங்கள பார்க்க போறோம், சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்க பண்றது, அவங்களோட அதர் சைடு எல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது நீங்க ஃபேன்களாக கூட சொல்லலாம். இவங்கலாம் இருந்தா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சினி ஆக்டர்ஸ் நான் உங்க 2 பேர் சொல்லலாம்னு இருந்தேன். என்னங்க இது? இல்ல நம்ம அந்த சைடு என்ன நீங்க அப்ப பிக் பாஸ் போக மாட்டீங்களா கூப்பிட்டா? என்னங்க இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி. சரி நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ் போலாமா வேண்டாமா? கண்டிப்பா போலாங்க, எனிபடி கேன் கோ. அந்த இடம் வந்து பர்சனல் growthக்கான ஒரு இடம். உங்களுக்கே நிறைய விஷயம் உங்களை பற்றி புரியும். செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் நிறைய ரியலைசேஷன்ஸ் அந்த வீடு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஐ திங்க் யூ கைஸ் ஷுட் கோ. நீங்க எப்படியாவது பரிந்துரைச்சிருங்க, 2 பேரும் இந்த சீசன் உள்ள போறோம். ஓகேவா? கண்டிப்பா. ஓகே, நைஸ். அர்ச்சனா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். பாடுறது ஒரு 2 லைன் பாடினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 1 வீக்கா தொண்டை சரியில்லை, வோக்கல் கட் டவுன். சரி, அந்த ஆன்சர் சொல்லவே இல்லையே அவங்க, அப்படியே நைஸா வந்துட்டாங்க. நீங்க என்ன அது எக்ஸ்பெக்டட் கண்டெஸ்டன்ட்ஸ் தானே கரெக்ட்டா பிடிக்கிறீங்க? நான் ஒரு ஆங்கர்னு ப்ரூவ் பண்ண வேண்டாமா? எக்ஸ்பெக்டட் கண்டெஸ்டன்ட்ஸ் மாதிரி சொல்றீங்களா? லக்ஷ்மி பிரியா. சூப்பர். ஓகே, ஓகே டன். அவங்க தீபிகா இல்ல உங்க பேரு? ஏங்க நீங்க இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்ல கூடாது, இங்க இல்லாதவங்க கூட. எனக்கு எப்படிங்க தெரியும்? நானும் உங்கள மாதிரி தான். எங்கள மாதிரி தாங்க. நீங்க சும்மா ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர்க்காக இவங்க எல்லாம் உள்ள போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கக்கூடிய 5 பேர் சும்மா அப்படி போட்டு விடுங்க ரேண்டமா. ரொம்ப யார் பேர் சொன்னாலும் பிரச்சனை வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுங்க, பாத்துக்கலாம். ஐயோ இவங்க ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க. வடிவேல் சார் பிக் பாஸ் அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் வந்துட்டாங்க. ஐயோ ஒரு பேரு ஏதாவது படம் சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். என்னங்க? சக்கரவர்த்தி குச்சி மன்சூர் அலிகான் சார். ஓகே. வேற மொட்டை ராஜேந்திரன். அடுத்து 3 பேர் போதுமே. 2 ஃபீமேல். யாராவது 2 ஃபீமேல்ல 2 பேரா? அவங்க எல்லாம் போயிட்டாங்களே ஆல்ரெடி. வேற யார் இருக்கா? 3மே வெர்சடைல் சாய்ஸஸா இருக்கு. ஃபீமேல் சும்மா ரேண்டமா சொல்லுங்க. சரண்யா பொன்வண்ணன் மேம். வாவ், நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க இல்லாம இவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம். அடடா, பயங்கர ஒரு ஆப்ஷன் சாய்ஸஸா இருக்கு. ரைட், சூப்பர். சொன்னால சொல்ல மாட்டேன்னு. ஏங்க நிஜமாவே நல்ல சாய்ஸ். 5மே 5 விதமா வெர்சடைலா சொல்லிருக்கீங்க. அந்த பதில் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. யோசிச்சு பாருங்க, எஸ்ஜே சூர்யா சார், மன்சூர் அலிகான் சார், ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? நடுவுல மொட்டராஜன் சார், அந்த பக்கம் வடிவேல் சார். எல்லாத்தையும் சால்வ் பண்ண ரம்யா கிருஷ்ணன் மேம்.
சூப்பர். மீல்ஸ் ஃபில் ஆன மாதிரி சூப்பராக இருக்குது, பிளேட்டே ஃபில்டாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பற்றியும் எங்களுக்காக கண்டிப்பாக இந்த மேடையில் நீங்கள் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். டெல் அஸ் அபௌட் தட் இஸ் அப்டேட்ஸ். அப்டேட்ஸாக நான் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் சைன் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் டிமாண்டி காலனி 2. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அது என்னன்றது கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன். சூப்பர். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் and all the very best for it. Thank you so very much. அடுத்த வருஷம் ஷீ மேடையில அந்த படத்துக்காக அவார்ட் வாங்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. மணி நோட் பண்ணிட்டீங்களா? பின்னாடி தான் இருக்காரு, கண்டிப்பா நோட் பண்ணிருப்பாரு, கவலைப்படாதீங்க. இங்கே இருக்காரு. Thank you அர்ச்சனா, மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much. ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ. எஸ், ரொம்ப நேரம் நாங்கள் பண்ணுற செட்டெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான். சீரியஸா வாங்க. You both are doing a fabulous job. Thank you. அஞ்சனா as usual. எப்படி தான் நீ உன்னோட எனர்ஜி இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்றியோ. big round of applause for them please. Thank you ma'am. Thank you. Fantastic. நீலிமா அவர்கள் எங்களுக்கு எப்பவுமே ஒரு எனர்ஜி பாம் தான். எங்கே போனாலும் she spreads positivity. எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல வைப் கொடுத்துட்டு போகிற ஒருத்தங்க அப்படின்னா ஆங்கரா ஆக்டரா எல்லாத்துலேயும் சாதிச்சாச்சு. டெலிவிஷனுக்கு ராணி தான் நீங்கள் டெஃபினட்டாகவே. God has been too kind and இது ரொம்ப பெரிய வார்த்தை. I take it with lot of gratitude. Definitely. And She Beauty Awards பற்றி இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டு உங்களுக்கு கிடைச்சது பற்றி சொல்லுங்கள். இது ரொம்ப பெரிய விஷயம். டெலிவிஷன் பியூட்டி ஆஃப் தி டீகேட் அப்படிங்கிறது 10 வருஷமாக நம்ம டெலிவிஷனில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அவார்ட். வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் டு செலிப்ரேட். திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பண்ணியிருக்கோம்ல நம்ம அப்படிங்கிறதுக்கு. அண்ட் ஷீ பியூட்டி அவார்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன் அட் திஸ் ஜங்ஷன். இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. அண்ட் லாஸ்ட் இயர் அவார்ட் கொடுக்க வந்தேன். இந்த வருஷம் அந்த பிங்க் லேடியை நானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். எஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேம், வெள்ளித்திரைக்கு ஈக்குவலாக சின்ன திரையிலும் ஃபேன் பேஸை மெயின்டைன் பண்ணி இத்தனை வருஷம் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது உங்களை பார்த்து தான் நாங்கள் நிறைய பேருக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதை ப்ரூவ் வேறு பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு உங்களோட அந்த ஃபேன்ஸுக்கு இவ்வளோ காதல், இவ்வளோ லவ். I love you so much. ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே நிற்கவே முடியாது அஞ்சலா. இல்லை யோசிச்சு பாருங்களேன். All of us owes that to the audience தான் நினைக்கிறேன். அதுவும் டெலிவிஷனில் இருக்கும்போது no other choice, no other option. நமக்கு அந்த 90s kids in specific என்ன எங்கே பார்த்தாலும் மேம் 90s kid I am your fan அப்படின்னு சொல்லுவாங்க. So to all the 90s kids out there, thank you so much. And to all my producers, directors, இன்னிக்கும் சன் டிவியிலேருந்து கால் பண்ணி நீலிமா இந்த கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. So thank you so much for giving me that opportunity again and again. Thank you. ஸோ சின்ன திரையிலும் சரி வெள்ளி திரையிலும் சரி நீலிமா அப்படிங்கிற பேரை தள்ளி வச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை பதிச்சிட்டீங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ண போறீங்க. We are very sure about that. We are so happy to give you this award and it is our எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமான விஷயம். Thank you so much நீலிமா. Thank you She Beauty. Thank you so much. Big round of applause. Good evening everyone. இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து பேஷண்ட்டாக நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் திங், ஷீ அவார்ட்ஸ் ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் டூயிங் மாடலிங். நான் என்னோட கெரியர் ஆஸ் இன் ஒரு ஆக்டிங் ஒரு மாடலிங் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஷீ வாஸ் லான்ச்ட். அண்ட் எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது, ஷீயோட மேக்சின்க்கு ஐ ஷார்ட் ஃபார் அ ஃபோட்டோகிராஃபர்ஸ் ப்ரொஃபைல். So anga start on a journey. It's been like 6-7 years now and today I'm in She Awards and in the award na receive பண்றேன். So She grow on a time la en career grow ஆயிருக்கு. I associate that way and in the award கிடைக்கிறதுக்கு and to mention this is my first individual award in my whole career. So this is very special to me. இந்த அவார்டுக்கு பின்னாடி நிறைய ஜர்னி இருக்கு. டெஃபினட்டா மகாநதி இல்லையா? இன்னைக்கு நாங்க எல்லாரும் கொண்டாடுறோம். ஆமா, மகாநதி தான் அதோட ஃபேஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல போராட்டங்களுடைய முகமா இன்னைக்கு மகாநதி இருக்கு. எல்லாருமே கொண்டாடுறோம். காவேரி அப்படிங்கிற கேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டரா இருக்கு. அதனால பல கேள்விகளும் வருது. இப்போ காவேரி விஜய் இல்ல காவேரி நிவின் இந்த கேள்விக்கு ஒரு பதில் தெரியாம எல்லாரும் வை கட்டப்பா கில்ட் பாகுபலி கேள்வி விட ஜாஸ்தியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்க கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருங்க மேடம். என்ன மாதிரி நடக்கும் அடுத்து? ஏதாவது ஹிண்டாச்சு கொடுங்க. அடுத்து என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா நாங்க செட்டுக்கு போகும்போது அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு அப்பதான் தெரியும். சண்டை போடுறோம், ரொமான்ஸ் பண்றோம், எல்லாமே ஆன் ஸ்பாட் தான் தெரியும். என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பார்த்த ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லிட்டு. காவேரி அண்ட் விஜயா, காவேரி அண்ட் நிவினா.
obviously Kaveri is married to Vijay. So ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு you cannot go with your ex. சூப்பர். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அது இருக்கும். வந்து எல்லாருக்குமே பொருந்தும், not just Kaveri. So I think that is the end. அது நடுவுல மேபி நிறைய ஸ்கிரீன் பிளே இருக்கலாம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். Right, thank you. First of all, I'm so used to being there, so it feels really weird to be standing here. It's almost unsettling. But thank you so much for your words. எல்லாரோடைய லைஃப்லையும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருப்பாங்க, the love of their life ஒருத்தவங்க இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது, என்னோட லைஃப்பில் கான்ஸ்டன்ட் இந்த மைக் தான். ஸோ டு பி acknowledged for that is really special. I have the utmost respect and love for my job. So thank you for honoring that today, sheer words. That being said, நான் ரொம்ப பேச போகிறது கிடையாது, ஏன்னா அதுதான் வேலை. So today I'm not going to talk much. Before I leave, I just want to make a request of all the parents here, especially parents with daughters. Please do not limit your daughter's ambition, potential, happiness and her future to சுற்றி இருக்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 4 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. I come from 2 very conservative backgrounds. One fine day I just got lucky because my parents woke up and decided to let Samina be Samina, and that has been the biggest blessing of my life. So the கருத்து what I'm saying is அதேதான் இப்பதான் வராங்க பாருங்க. Give your daughters the gift of acceptance. Let your daughters be whoever they want to be, wherever they want to be, however they want to be. With that, this is me MC Samina Anwar signing off. ஹலோ இருங்க, இங்க பாருங்க, MC லாம் பண்ணல, என்ன வச்சு கண்டென்ட் பண்ணணுமா? ஏய் இதுக்கு தான் இந்த மாதிரி தெரிஞ்ச பிள்ளை பாருங்க, தாரிணிக்கு ஒரு காளிதாஸ்னா எனக்கு ஒரு வினய்தா. நல்ல வீடியோ எடுக்கறியா இல்லையா? இது நல்லா இருக்கே. ஓகே, இங்க பாருங்க, இங்க இருக்கும்போது என் வேலையை நான் தான் பார்ப்பேன். நான் சொல்றதா நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அவார்ட் வாங்கி இருக்கீங்க. ஓகே மேடம், நீங்க என்னோட சீனியர், நான் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து சமீனா அன்வர் எப்படி நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னா வந்து பயங்கரமா பேசியிருக்கீங்க. இந்த சைதை தமிழரசி சமீனா அன்வருக்குள்ள இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தமிழ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தமிழ் ரொம்ப லோக்கலா இருக்கும், அதான் எங்களுக்கு வேணும்ன்றேன் நான். ஓகே, அண்ட் பயங்கரமான ஹோஸ்ட் இங்கிருந்து வந்து நம்மளை தூக்கிட்டு போய் எல்லா கிரிக்கெட் மேட்சும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கமா 6 எல்லாம் போகுதுன்னா சமீரா அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அடுத்தவங்கிற மாதிரி தான். அவ்வளோ ஹாட்டஸ்ட்னு சொல்லலாம். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு எப்படி என்ன, ஐயோ கிரிக்கெட் கேள்வியா? என்ன எது கேட்டாலும் இல்ல எனக்கு தெரியும், அப்ப நான் என்னதான் கேக்குறது? இல்ல நான் பண்ற கண்டென்ட்டே எனக்கு திருப்பி நான் வந்து ஒரு 3 விஷயம் சொல்ல போறேன், கேள்விலாம் இல்ல. ஓகே, நான் சொல்ற விஷயத்துக்கு நீங்க கமெண்ட்ரி கொடுக்கணும், அவ்வளவுதான். என்னோட வேலை கமெண்ட்ரி தரதே இல்லையே. ஐ அம் a presenter. நான் என்ன வேணா கேட்பேன், என் வேலையே நான் என்ன வேணா கேட்கறதா என் வேலையே. நான் என்ன வேணா கேட்பேன். ஓகேயா? ICC கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2023 ஃபைனல்ல நீங்க கமெண்ட்ரி பண்றீங்க. விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இப்போ வந்து தமிழ்ல லோக்கலா நம்மளுக்கு வந்து ரிலே பண்ணாலும் எனக்கு ஓகே தான். இல்ல அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே ஜாலியா அப்படி பண்ணா நான் காமெண்ட்ரி பண்ணணுமா? ட்ரை. எவ்வளவு பேர் காமெண்ட்ரி பண்றத நீங்க கேட்டிருக்கீங்க? அனிருதா, ஸ்ரீகாந்த்னு ஒரு டீமே இருக்காங்க. எவ்வளோ பேர் காமெண்ட்ரி பண்றதை நீங்க கேட்டிருக்கீங்க. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும்ல. சமீனா மாதிரி வருமா அப்படின்லாம் வந்து கேக்குறாங்கன்னா பாத்துக்கோங்க. அதாவது என்னோட மானம் இங்க எல்லாருக்கும் முன்னாடியும் போகணும். கைஸ், நான் காமெண்ட்ரி பண்றது கிடையாது, நான் வெறும் பிரசன்டர் தான். அதனால இது பண்ணதே கிடையாது. என்னோட காமெண்ட்ரி கேட்கணும், நாளைக்கு சேப்பாக்கு வாங்க, நான் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் ஹோஸ்ட் பண்றேன், அங்க வந்து கேட்டுக்கோங்க. யாரையா இந்த பொண்ணு? இதுக்குதான் இந்த மைக்கு பிடிச்சவங்க எல்லாம் ஏத்தி விட்டானா நம்மளுக்கு மேல பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நான் தான் சொன்னேன், நான் இன்னைக்கு நிறைய பேசல, ஐ ஹாவ் டு லீவ்னு. ஸோ ப்ளீஸ். வெளியில போகணுமா உங்களுக்கு? இந்த மாதிரி இடத்துல நீங்க இருக்கும்போது நான் அந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா? காதுல என்னென்ன பேசுவாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஜி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் எவ்வளோ நேரமா நின்று நீங்க கொடுத்த அந்த கம்பேக்குக்கெல்லாம் கை தட்டி தண்ணி வேணுமானெல்லாம் கேட்டேன். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து மனசை வந்து அட்டாக் பண்ணதுனால நாங்கள் விட்டுறோம் அவங்கள. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஆன் த அவார்ட் அண்ட் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் டுடே அண்ட் கீப் அப் த குட் ஒர்க். இன்னும் நிறையா நிறைய கிரவுண்ட்ஸில் நாங்கள் உங்களை பார்க்கணும், 6 எல்லாம் அவங்க பக்கம் பறந்து வரணும் அப்படின்னு நாங்கள்லாம் வந்து வேண்டிக்கிறோம். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்